कुजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं को न याति परां गतिं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् वैदेही सहितं सुरुद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः ख्यातश्रीरामदूतः पवनतनुभवः पिङ्गलाक्षशिखावान् सीताशोकावहारी दशमुखविजयी लक्ष्मणः प्राणदाता आनीता भेषजाद्रेः लवनजलनिधेः लङ्घने दीक्षितो यः वीरश्रीमान् हनुमान् मम हृदि निवसन् कार्यसिद्धिं तनोतु। इन्द्रनीलमणिसन्निभदेहं वन्द्यमानचरणं मुनिवृन्दैः लम्बमानतुलसीवनमालं चिन्तयामि सततं रघुवीरं। ஸ்ரீபதியான பகவான் ரங்கநாதருடைய கிருபையினாலையும் குருநாதருடைய கிருபையினாலையும் இங்கே ஒரு சத்சங்கமானது ஏற்படுத்தி பகவத்குணமானது நடக்கிறது. பகவத்குணம் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லும்போது யாரெல்லாம் பகவானுடைய குணங்களானது உத்தாரணம் பண்ணுறது அப்படின்னு பிரம்மனிஷ்டா தன்னுடைய வாக்கில் சொல்லும்போது ஏதன்னிர்வித்யமானானாம் இச்சதாம் அகுதோ பயம் யோகீனாம் நிருபா நிர்ணீதம் ஹரீர் நாமானுகீர்த்தனம். ஹே ராஜன்னு, இந்த பகவத்குணம் யாருக்கெல்லாம் கத்தினா நிர்வித்யமானானாம், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை 3 கிளாஸாக பிரிக்கிறார். அந்த 3ஆக தான் பிரிக்க முடியும். இப்போ மொத்தம் 800 சொச்சம் கோடி பேர் இருக்கும் இந்த உலகத்தில் அப்படின்னு இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற இந்த டேட்டா சொல்கிறது இத்தனை பேர் இருக்கோன்றது. இத்தனை பேரையும் பிரம்மனிஷ்டால் 3 கிளாஸாக பிரிச்சிடுறாராம். முதல் கிளாஸ் எதுன்னா நிர்வித்யமானானாம், ஞானி துவாத்பயமே மத்தம்னு சொல்கிறது போல் ஞானிகள். அது 800 கோடி பேரில் விரலை விட்டு எண்ணிடலாம் அந்த மாதிரி பிரம்மனிஷ்டர்களை. அவா ஒரு கிளாஸ். அடுத்தது யாருன்னா யோகீனாம் நிருபா. ஹே ராஜன்னு, யோகிகள். அவ யாருன்னா இந்த வீடு வாசல் மனைவி மக்கள் இது எதுவுமே வேலை எதுவுமே சாஸ்வதம் இல்லை, பகவான் தான் சாஸ்வதம்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் விட்டு சர்வசங்க பரித்தியாகம் பண்ணி பகவான் அடையணும்னு சந்நியாச மார்க்கத்தில் இருக்காளே அவளையும் அடுத்ததில் வச்சார். கடைசியாக ஒன்று சொல்கிறார் விஷயங்கள்னு. இந்த விஷயங்கள் தான் கோடிக்கணக்கான பேர்கள் இச்சதாம் அப்படின்னார். இவன் 3 பேருக்கும் எது கத்தின்னா 3 பேருக்கும் பகவத்குணம் தான் கத்தியம். இப்போ இச்சதாம்னா விஷயங்கள். நம்மள மாதிரி இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணுறோன்னா நம்மளுக்கு சம்சார சாகத்தில் சாப்பிடணும், தூங்கணும், நம்ம எப்பயும் போல் இருக்கணும், நம்மளுக்கு மற்ற எல்லா காரியங்களும் வெறும் பகவானும் வேணும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா ஏதாவது ஒரு கஷ்டம் யார்ட்டையா போய் சொன்னோன்னா எல்லாம் சரியாயிடும்பான்னு சொல்லுவா. தவிர யார் காப்பாற்றுவா இந்த உலகத்தில்? கஷ்டம்ன்றது ஒரு விதமாக இருக்கானா பல விதமாக இருக்குது. மனத்தினால தீரக்கூடிய கஷ்டம், சில பேர்கிட்ட சொல்லிக்க முடியாத கஷ்டங்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் எப்போ தீரும்னா பகவான்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணினா தானே தீர்றது. அப்படி பகவான் எல்லாருக்கும் தீர்த்து வைக்கிறான்றது தானே இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் கோவிலுக்கு போகிறா, தரிசனம் பண்ணுறா. எல்லா இடத்துலையும் கூட்டம் ஏறின்னு தானே இருக்குது. அதனால எல்லாருக்கும் பகவான் தான் கதியாக இருக்கார் விஷயங்களுக்கு.
அடுத்த ஒரு கிளாஸ் யாருன்னா யோகிகள். அவளுக்கு என்னன்னா என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இந்த உலகத்தில் புனரபி மரணம், புனரபி ஜனனம், புனரபி ஜனனி ஜఠரே சயனம்னு பிறந்து திருப்பி காலமாகி பிறந்து காலமாகி இந்த மாதிரி எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்தது போதும். இனிமே கொண்டு இன்னொரு கர்ப்பத்துக்குள்ளே நம்ம கூறக்கூடாது, பகவானோட இரண்டரை கலந்துடணும் அப்படின்னு நினச்சிந்து அந்த மார்க்கத்தில் போகிறாளே யோகிகள், அவளுக்கும் பகவான் தான் கதியான். இல்லைன்னா பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி இந்த பகவத் விஷயமா மனசு செலுத்தலன்னா எப்படி அவளுக்கு கிடைக்கும்? பகவானுக்கு என்னன்னா இவா ரெண்டு பேரும் பகவான் கிட்ட வர்றது அவருக்கு ஒரு அதுவுமே சந்தோஷம்தான். ஆனாலும் தான் பெருமையா எதை நினைக்கிறார் அப்படின்னா கடைசியா அந்த ஞானிகள் வராரு. ஆத்மாராமாச்சமனையா நிர்கிரந்தாக அப்படி உருக்கிரமே குர்வந்தி அஹைதுகீம் பக்திம் இத்தம் பூத குணோஹரி. எல்லாம் வேணும்னு போய் பகவானை பிரார்த்தனை பண்ணினான்னா பகவான்கிட்ட எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிற பகவான் ஒரு பிக் பஜார் மாதிரி தன்கிட்ட எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காருன்னா, அப்படி இருக்குன்னா ஒரு கடை இருக்குன்னா எல்லாரும் போய் உழத்தானே விழுவான் வாங்கிட்டு வரலான்னு. அந்த மாதிரி வரவா விஷயம் கிடையாது. எதுவுமே வேண்டான்னு எல்லாத்தையும் அடைந்து திருப்தி ஆன மகான்கள் இருக்காரே, அவா வரும்போது தான் பகவான் பெருமையா நினைக்கிறாராம். எதுவுமே இல்லாம எதுவும் வேணாம் அப்படின்ற ஒரு நிலையில இருக்கும்போது கூட இந்த பகவத் குணத்தை கேட்டு ஹே ரசனே ப்ரூஹி முகுந்தேதி கேசவ மாதவ கோவிந்தேதி. சதாசிவ பிரம்மேந்திரால் அவர் நிலையில இருந்துட்டு யாரையோ ஒருத்தர் ரோட்ல போயிட்டு இருக்கிறவாளை பார்த்து பேசலையாம். ஏன்னா ரோட்ல போயிட்டு இருக்கவ அவ நிற்கிறாளா நடக்கிறாளா, அது மரமா செடியா கொடியான்னு கூட தெரியாது அவருக்கு. அந்த நிஷ்டையில இருக்கார். அந்த சர்வம் பிரம்மமயம்ன்ற நிஷ்டையில இருக்கும்போது அவர் தன் நாக்கை பார்த்து சொல்லிக்கிறாராம், ரசனே ப்ரூஹி முகுந்தா இதி. கண்டதை சொல்லாம முகுந்தான்னு சொல்லு. அதனுடைய ருச்சி என்ன தெரியுமா? அந்த ருச்சி உனக்கு தெரியவே தெரியாது, அவ்வளோ ருச்சியா இருக்கும். கேசவ மாதவ கோவிந்தேதி இப்படிலாம் நீ சொல்லு, இதுல பரம ருச்சி இருக்கும் அப்படின்னு சதாசிவ பிரம்மேந்திரால் தன்னுடைய நாக்கை பார்த்து சொல்றாரு. இப்படி பகவத் குணத்தை பகவான் கிட்ட ரமிக்கிறது ஞானிகள் ரமிச்சான்னா பகவான் இன்னும் கூட ரொம்ப சந்தோஷப்படுவாராம். ஏன்னா எந்த அபேட்சையும் இல்லாம என்ன கூட பக்தி பர்களா இத்தம் பௌத குணோ ஹரிஹி. ஏன்னா இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் வரக்கூடிய ஸ்லோகம், இந்த பாகவதத்தை சொன்னதே யாருன்னா ஸ்ரீ சுகாச்சாரியார் தான். அவரே ஒரு பிரம்மனிஷ்டர் தான். அதனால இந்த பகவத் குணமானது அப்பேற்பட்ட உயர்ந்தது. இந்த பகவத் குணத்தை இந்த உலகத்துக்கு அபயமா கொடுக்கக்கூடிய 2 கிரந்தங்கள் எதுன்னா ஸ்ரீமத் ராமாயணமும் ஸ்ரீமத் பாகவதமும். ஸ்ரீமத் பாகவதத்தில் முழுக்க பகவத் குண வர்ணனம், ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமபீரானுடைய வர்ணனை முழுக்க முழுக்க. எப்படி ராமர் என்ன படிப்பாராயணம் பண்ணினார், பொதுவாக பாகவத்தை பார்மஹம்ச சம்ஹிதாயாம் அப்படின்னு தான் இந்த பாகவதத்தினுடைய அந்த அத்தியாயம் முடியும் போதே வரும். அது யார் சேவிக்கக்கூடியது அப்படின்னா, நன்கு நீ நூற்றுக்கணக்கான ராமாயணம்லாம் கேட்டு நீ உன் மனசை சரி பண்ணிட்டு பாகவதத்துக்கிட்ட வா. அப்படிதான் இருக்கும் அது. ஏன்னா அது ஒரு பெரிய லெவல்ல இருக்கிற விஷயம். இது நிறைய விஷயங்கள் புரியாதது, அதுல நிறைய உபதேசங்கள் இருக்கும். நம்மளுக்கு எடுத்த உடனே உபதேசம்லாம் சொன்னால் கொட்டாய் விட ஆரம்பிச்சிடும், தூங்க ஆரம்பிச்சிடும். ஏதோ ஜாலியாக பொழுதுபோக்குறதுக்காக கதை கேட்கலான்னு வந்தால் இவர் பாட்டுக்கு பிரம்மன்றார், எங்கேயோ இருக்குன்றார், அதை அடையணுன்றார். இப்படி ஆரம்பித்தான்னா அவன் கிளம்பிடுவான். அந்த மாதிரி பெரிய 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 விஷயங்கள்லாம் பேசுறதுக்காக வந்தது பாகவதம். எடுத்த உடனே ஒரு சின்ன குழந்தை உட்காரான்னா அவனுக்கு எடுத்த உடனே பிஹெச்டியில் இருக்கிற ரிசர்ச் எல்லாம் சொல்லி கொடுத்தா அவனுக்கு புரியுமோ, இதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு கிளம்பிடுவான். அவனுக்கு ஏற்ற மாதிரி ஏபிசிடியிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். அதே போல் இந்த ராமாயணம் என்ன பண்ணுறது ஒரு மனுஷனுக்குன்னா, நம்ம எப்படி வாழணும், நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும், நம்ம கஷ்டம் வரும்போது நாம் எப்படி இருக்கணும், நம்ம கஷ்டம் வரும்போது நாம் எப்படி இருக்கணும், நம்ம மனைவி கிட்ட எப்படி இருக்கணும், நம்ம குழந்தைகள்கிட்ட எப்படி இருக்கணும், நம்ம தாசர்கள்கிட்ட எப்படி இருக்கணும், நம்ம கூட பிறந்தவர்கள்ட்ட எப்படி இருக்கணும், இந்த மாதிரி யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்த பிரபு யாருன்னா அந்த ராமச்சந்திர பிரபு. அப்பேற்பட்ட ராம குணங்களா ராமர் சம்பந்தப்பட்டு இந்த ஒரு 5 நாளானது நம்ம பாலாஜி பட்டாச்சாரியால் ஏற்பாடு பண்ணப்பட்டது. எப்பயுமே சொல்லது பிரகாரம் இல்லாமல் புதுசாக ஒரு டாபிக் மாதிரி கொடுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி ஆரம்பித்தார். ஒருத்தர் சீதாராமர், ஒருத்தர் ஆஞ்சநேயர் ராமர், ஒருத்தர் தசரத ராமர். இன்றைக்கி என்னென்னா அயோத்தியா ராமர். அயோத்திக்கும் ராமருக்கும் என்ன சம்பந்தம், எப்படி சம்மந்தப்பட்டது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சொல்லணும்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்குது இந்த இனிஷியேட்டிவ், அப்படியே பண்ணலாம் அப்படின்னும். பகவானால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சமானது எவ்வளோ விஸ்தாரமானது.
இதுக்கு எல்லையே இல்லைன்னு நவீனமாக கண்டுபிடிச்சிட்டா. இதுவரையும் எல்லையை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. இப்பேற்பட்ட இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரத்தை சுத்தக்கூடிய கோடிக்கணக்கான கிரகங்கள், அந்த கிரகத்தை சுத்தக்கூடிய உபகிரகங்கள், இத்தனையும் சேர்ந்து கோடி 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 கணக்கில் இருக்கும்போது அதில் சூரியன் ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் சுத்தக்கூடிய 9 கிரகங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய பூமி, அந்த பூமியில் 7 தீபம், அந்த 7 தீபத்தில் ஒரு தீபம் இந்த ஜம்பூ தீபத்தில் நம்ம பாரத தேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நகரம் அயோத்தியா. அப்பேற்பட்ட நகரம் அது. அந்த அயோத்தியா எப்படி இருந்ததுன்னா, கோசலோ நாம முதிதஹ ஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவிஷ்டஹா சரயூ தீரே பிரபூத தனதான்யவான். கோசல தேசம் அப்படின்றது தான் அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற இந்த மத்திய பாகமும் தட்சிண பாகமும் சேர்ந்து நேபாள வள்ளி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கு தான் கோசல தேசம்னு பேர். இந்த கோசல தேசத்தில் அந்த சரையு நதி தீரத்துக்கு ஒட்டினா மாதிரி ஒரு நகரத்தை ஏற்பாடு பண்ணுறார். அதுதான் அயோத்தியா. இந்த வால்மீகி ராமாயணத்தில் அயோத்தி எவ்வளோ பெருசுன்னு சொல்லும்போது, அயோத்தியா நாம நகரி ஆயதா தசதத்வேச்ச யோஜனானி மகாபுரி ஸ்ரீமதி த்ரீணி விஸ்தீர்ணா சுவிபக்த மகாபதா. அதனுடைய லென்த் எவ்வளோ பெருசுன்னு பார்த்தா 12 யோஜனை அப்படின்னு சொல்கிறார். ஒரு யோஜனைன்னா எவ்வளோ கணக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு யோஜனைன்னா 1 கிலோமீட்டர் இல்லை. புராணாந்தரத்தில் சொல்லும்போது 8லேருந்து 10 கிலோமீட்டர் வரலையும் ஒரு யோஜனை எடுத்துக்கோங்கன்றார். அப்புறம் ஒரு இதை நிர்தாரணம் பண்ணி ஒரு 5 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. நம்ம ஒரு 5 கிலோமீட்டர்னு வச்சுப்போம். 12 × 5 எவ்வளோ? 60 கிலோமீட்டர் லென்த்தில் பெருசான் அயோத்தியா நகரம். அப்புறம் இந்த அகலத்தில் எவ்வளோ பெருசுன்னா, அகலத்தில் பார்த்தீங்கன்னா 3 விஸ்தீர்ணா 3 யோஜனை பெருசா. 3 யோஜனை 3 × 5 எவ்வளோ? 15 கிலோமீட்டரில் அகலம், 60 கிலோமீட்டரில் நீளமாக இருக்கக்கூடிய பெரிய நகரமாக அப்பேற்பட்ட அயோத்தியா. இந்த அயோத்தி எப்படி இருக்கு அப்படின்னு வர்ணிக்கும் போது, துர்க கம்பீர பரிகாம் துர்கமான்யேர் துராசதாம் வாஜிவாரணசம் பூர்ணாம் கோபிருஷ்டைஹ் கரைஸ்ததா. எப்படி இருக்குன்னா இந்த அயோத்தி, அந்த அயோத்தியா நகரத்தில் பெரிய 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 அந்த சிகரங்கள், அப்புறம் அங்கேயே உள்ளுக்குள்ள பக்கத்தில் இருக்கிற நதிகள், அப்புறம் பெரிய பெரிய தேவாலயங்கள், அப்புறம் அதுக்குள்ள அத்தனை சைன்யத்தை நிறுத்தியிருக்காராம். பெரிய பெரிய இந்த குதிரைகள், யானைகள், தேர்ப்படை எல்லாம் நிற்கிறதாம். அப்படி அயோத்தியா அழகான அயோத்தியா நகரி. இந்த அயோத்தியா நகரத்தை யார் ஏற்படுத்தினான் அப்படின்னு பார்க்கும்போது, பகவானுடைய புள்ள பிரம்மா, பிரம்மாவோட புள்ள மரீச்சி. அப்போ தான் இந்த நவ பிரஜாபதியில் ஒருத்தர். மரீச்சியோட புள்ள போய் யாருன்னா காஷ்யபர். இவர் யாருன்னா, இந்த காஷ்யபர் தான் பாகவத பிரகாரம் தக்ஷனுடைய 60 பெண்களையும் கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த 60 பெண்மணிகள் கிட்டேந்து வந்தவா தான் தேவர்கள், அசுரர்கள், மனுஷர்கள், பூச்சி, சர்ப்பங்கள் எல்லாம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் தாக்ஷாயன்யாக இதம் சர்வம் அப்படின்னு பாகவதத்தில் சொல்லப்படுறது. இந்த தக்ஷனுடைய 60 பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார் அந்த கஷ்யப பிரஜாபதி. அதுல முதல் மனைவியா இருக்கக்கூடிய அதித்தி அம்மா. அந்த கஷ்யபருக்கும் அதித்திக்கும் பிறந்தவர் தான் விவஸ்வான். விவஸ்வான் யாருன்னா சார்கா சூரிய பகவான். அந்த சூரிய பகவானுடைய புத்திரன் யாருன்னா அவர் தான் வைவஸ்வதன். இந்த சாக்ஷுஷ மன்வந்தரம் இப்ப நடந்துட்டு இருக்கிறது வைவஸ்வத மன்வந்தரம். இந்த சாக்ஷுஷ மன்வந்தரம் முடியும் போது பகவான் இந்த நம்ம தமிழ்நாடு இந்த திராவிட தேசத்தை பரிபாலனம் பண்ணக்கூடிய சத்யவிரதன் அப்படின்ற ஒரு ராஜா, அந்த ராஜாவை கூப்பிட்டு நீ தான் அடுத்த சூரியனுக்கு புத்திரனாக வைவஸ்வதனாக அடுத்த மன்வந்தராதிபதியா இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியே ஆகட்டும்ட்ட பெருமாள் கிட்ட. பெருமாள் சொன்ன ஆజ్ఞையை மீற முடியுமா? மேல என்ன பண்ணணும்னா, இந்த நைமித்திக பிரளயம், ஒவ்வொரு மன்வந்தரம் முடிஞ்சா நைமித்திக பிரளயம்னு ஒன்று வரும். அது வந்ததுன்னா மேலே இருக்கிற சில லோகங்கள் தப்பிச்சிடும். இந்த பூலோகம், இதுக்கு மேலே இருக்கிற 1-2 லோகம் எல்லாத்தையுமே பிரளயத்தில் அழிஞ்சிடும். அந்த சமயத்தில்
நான் மீனமாக மாறி ஒரு படகுல நீ வேதங்கள் ஔஷதிகள் சப்தரிஷிகள் எல்லாரையும் வச்சிருந்து அந்த பிரளய ஜலத்திலேயே சுத்துவேன். திருப்பி இந்த வைவஸ்வத மன்வந்தரம் ஆரம்பிக்கும் போது நீ சூரியனுக்கு புத்திரனாக பிறந்து நீ தான் மன்வந்தராதிபதியா இருப்ப அப்படின்ன உடனே அவரும் அப்படியே சரின்னார் பாடம்னார். அதே போல நடந்தது. அந்த சமயத்துல பகவான் உபதேசம் பண்ணதான் அந்த மத்ய புராணம் முழுக்க. அதே மாதிரியே அவர் விவஸ்வானா இருக்கக்கூடிய சூரிய புத்திரனாக அவதாரம் பண்றார். அதனாலதான் பகவான் ராமர் சூரிய வம்சம்னு ஏன் சொல்றோம்னா, இந்த வம்சத்துல பிறந்தவர் தான் ராமர். பகவான்லேருந்து ஆரம்பிச்சு 64வது தலைமுறையில பிறந்தவர் ராமர். இந்த வைவஸ்வத மன்வந்தரம்னு இதுக்கு எதுக்கு பேர் பண்ணா, விவஸ்வான் ஆகிய சூரியனுடைய புத்திரன் அவருடைய பேர் வந்ததுனால இதுக்கு வைவஸ்வதன் பேர். இப்பேற்பட்ட வைவஸ்வத மனு இவருக்கு ஸ்ராத்த தேவன் ஒரு பேர் உண்டு. 2 பேர் இவருக்கு. இவர் தான் பரிபாலனம் பண்ணணும் பூமண்டலத்தின்னு நினைச்சுட்டு தான் இந்த அயோத்தியை உண்டாக்குறாராம். இவரால் ஏற்படுத்தினது தான் இந்த அயோத்தி. இப்ப இன்னைக்கு ஜொலிச்சுன்னு இருக்காரே ராமர், இத்தனை லட்சக்கணக்கான வருஷங்களா அந்த நகரம் இருக்கு. இதை ஏற்படுத்தினவர் யாருன்னா இந்த வைவஸ்வத மனு, நம்ம மன்வந்தராதிபதி இருக்காரே அவர் தான் பரிபாலனம் பண்றதுக்காக ஒரு ராஜதானியாக இந்த அயோத்தியை ஏற்படுத்துறார். இப்ப ஏற்பட்ட அயோத்திய நான் தான் சொன்னேன்ல, ஏகப்பட்ட நல்ல பெரிய 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 பில்டிங், நிறைய இது தேவாலயங்கள், அப்படியே ஒரு நவநாகரிகமா இருக்கான் அந்த அயோத்தி. இந்த நகரத்தை சுத்தி அந்த அயோத்தியை சுத்தி ஒரு பார்டர் மாதிரி கட்டி வச்சிருக்காராம். ஒரு சத்ருவால கூட உள்ள வர முடியாதாம். அப்படி ஒரு மிலிட்டரி பாதுகாப்போட வச்சிருக்காராம் தசரதன். அந்த அயோத்தி சுத்தி ஒரு அந்த ஜலம் மாதிரி ஏற்படுத்தியிருக்கார். அந்த ஜலத்துல இந்த துஷ்ட மிருகங்கள்லாம் இருக்கான், இந்த முதலைகள் இதெல்லாம் இதெல்லாம் இறங்க முடியுமோ? அந்த மாதிரி கட்டுக்கோப்பான ஒரு நகரத்தை தசரதன் ஏற்படுத்தியிருக்கார். உள்ள ஜனங்களை அப்படி காப்பாத்துறார். உள்ள வந்தா அயோத்தி எப்படி இருக்குன்னா, ஷாலி தண்டுல சம்பூர்ணா இக்ஷு கண்ட ரசோதகாம். உள்ள வந்தா எங்க பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு இருக்கான். நம்ம இப்போ ஏதாவது ஒரு விவசாயிகள் போய் தானியம் வரணும்னு ஒரு இந்த நெல்லுக்குள்ள அந்த விதையை விதைச்சா 1க்கு 10 தான் வருமாங்க. புண்ணிய பூமியா இருக்கிறதுனால அப்படி ஒரு அயோத்தியை. யாரோ அங்கேருந்து ஜலத்தை எடுத்து குடிச்சா அந்த கரும்பு சாறு மாதிரி இருக்கான் ஜலம். இப்படி ஒரு டேஸ்டான ஜலம் பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு யாரோ பம்பு வச்சு இந்த கரும்பு சாறையும் சேர்த்து அனுப்புறா குடிக்கிற ஜலத்துலன்னு சொல்லிட்டு போறாலாம். அப்படி ஒரு பரம மங்களமா இருக்கக்கூடிய நகரம் அயோத்தியா. இது மாத்திரமானா, தாம் அக்னிமத்பிஹி குணவத்பிஹி ஆவ்ருதாம் திஜோத்தமைஹி வேத ஷடங்க பாரகைஹி. அங்க அது மாத்திரமானா அக்ரஹாரத்தில் இருக்கிற பிராமணர்களுக்கு ரொம்ப முக்கியம் என்ன? அக்னி தானே. பிரம்மச்சரியத்துல ஆசிரமத்தில் இருக்கிறவா சமிதாதானம் பண்ணிட்டு இருக்கா, கல்யாணம் பண்ணிட்டு உபாசனம், யாகம் பண்ணி அக்னிஹோத்திரம், இப்படி அப்படி அவளுடைய பிராமியா லக்ஷ்மியா சமாவிரதம்னு சொல்வது போல அவாவா தன்னுடைய தர்மத்தோட இந்த அக்னி ஜொலிப்பது போல அவாவா ஜொலிச்சுட்டு இருக்காளா அந்த அயோத்திய நகரத்தை. இன்னொன்று என்னன்னா, நால்பசன் நிச்சயா கஷ்டித் ஆசீத் தஸ்மின் புரோத்தமே. இங்க கொஞ்சமா சம்பாதிக்கிறவனே எவனும் கிடையாது அந்த அயோத்தியில. யாரை கேட்டாலும் கோடிக்கணக்கில் தான் சம்பாத்தியம். அப்படி ஒரு நகரமா. அப்புறம் குடும்பத்தை வச்சுட்டு இருக்கேன், நிறைய குழந்தைகள் இருக்கா, என்கிட்ட பணமே இல்லை, இந்த குடும்பத்தை போஷிக்கிறதுக்கு கூட கஷ்டமா இருக்குன்னு ஒருத்தம் கூட சொல்லலையா. எல்லா ராத்திலையும் பண சமிருத்தி, தன சமிருத்தி, குழந்தை சமிருத்தி, எல்லாம் சமிருத்தியா இருக்கான். கஷ்டன்றதே இல்லாத ஒரு ஊரா. எல்லாரும் நேர்மையாகவும் பொய் சொல்லாம சத்தியத்தை பேசிட்டு இருக்கா. அதுக்கு மேல அந்த நகரத்துல காமீவா கதர்யோவா, ஒரு அதிகப்படியா ஆசைப்படுறவனும் ஒருத்தனும் கூட பார்க்க முடியாதான். காமீவா கதர்யோவா, கெட்ட எண்ணத்தோட இருக்கிறவன் ஒருத்தன் கூட கிடையாதான். அவித்வானு, படிக்காதவனே கிடையாதான் அந்த ஊர்ல. எல்லாரும் 1க்கு 4 குவாலிஃபிகேஷன் தான் இருக்கலாம் அந்த ஊர்ல. அசக்கியம் நாஸ்திகா, பகவான் இல்லைன்னு சொல்லிட்டு ஊர்ல ஒரு 10 பேர் சுத்தின்னு இருக்கான்ல, ஏதாவது பிரச்சாரம் பண்ணி எல்லா ஊர்லயும் உள்ளது தானே. அந்த மாதிரி ஒரு நாஸ்திகன் கூட கிடையாதான் அந்த ஊர். எல்லாரும் பகவத் பரமா தர்மத்தை நம்பி சனாதனத்தை நம்பி அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற ஜனங்கள். இது மாத்திரம் தான். ஆனா நா குண்டலி நாம கொட்டி,
குண்டலம் இல்லாதவனே கிடையாதான். அவன் பெருசு பெருசா எவ்வளவு பெருசா போட்டுக்க முடியுமோ அப்படி தங்கத்துல குண்டலம். இது மாத்திரமா நான் கிரீட்டம் எல்லாரும் வச்சுட்டு இருக்காளாம். ராஜாக்கு தானே கிரீட்டம்னா இருக்கு பணம் என்ன பண்றது, இவ்வளவு தங்கத்தை வச்சுன்னு அவன் இருக்கிறத குண்டலம் கிரீட்டம் கங்கணம் எல்லாம் போட்டு இப்படி சௌக்கியமா போட்டுக்கலாம். நாஸ்ரக்வி எல்லாம் இந்த வேஷ்டிலாம் 250 ரூபா 300 ரூபா வேஷ்டி கிடையாது, நித்தியப்படியுமே 5000 6000 ரூபா வேஷ்டி தான், ஜரிகை போட்டு தான் கட்டிக்கிறார். நால்போகவான் ஏதோ ஏதோ வந்தும் இருக்கும் ஆத்துல ஒரு சின்ன கட்டில் ஒரு ஓடாத ஃபேனு இப்படியே மாற்ற முடியாத மெத்தன் இல்லாதபடிக்கு அல்ப போகமே கிடையாதான், எல்லாம் சர்வ சமிருத்தியோட இப்படி இருக்கிற அயோத்திய தாம் சத்யநாமாம் திருடதோரணார்கலாம் கிரகைர் விசித்ரைர் உபசோபிதாம் சிவாம் சசாசவை சக்கரசமோ மஹீபதி. இந்த அயோத்தியை பார்த்து சாட்சாத் இந்திரனே அசூயப்படுறாராம். இந்த அயோத்தியை பார்த்து இந்த அம்பரீஷருடைய பரிபாலனம் போது ஒரு சின்ன கதை, இது கருணாகரணிக்கா அந்த கதை சொல்லுவா பெரியவாள்லாம். இந்த அம்பரீஷன் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அயோத்தியில் ஜனங்கள் அவ இருக்கிறது, அந்த அயோத்தியில இருக்கிற அந்த சம்பத்து, அப்புறம் அவள்கிட்ட இருக்கிற குணங்கள், அதுல இருக்கிற சோபை, இதை பார்த்துட்டு அமராவதியை பார்க்கறானா இந்திரன். அது ஏதோ கொஞ்சம் சோபை கம்மியான மாதிரி இருக்கான். அதனால இவன் என்ன பண்றான்னா, சரி அம்பரீஷன் அவர் ராஜா தான், ஆனா அவருடைய மனசு எப்படி இருக்குன்னா ஏனேதம் லோஷ்டபத் ஸ்மிருதம், இந்த பூமண்டலத்தையே பரிபாலனம் பண்ணக்கூடிய சக்கரவர்த்தியா இருந்தாலும் அவர் மனசுல என்ன நினைக்கிறான்னா எதுவுமே சாஸ்வதம் இல்லை, இந்த பூமியே ஒரு மண்ணாங்கட்டி போலதான் நினைக்கிறார், எதுவுமே சாஸ்வதம் கிடையாது, பகவான் ஒன்றிதான் சாஸ்வதம்னு தன்னை சர்வமும் பகவத் அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி வாழறார். இப்படி அம்பரீஷன் பரிபாலனம் பண்ணி போது இந்திரன் வரா, இவர் அழிச்சுன்னு போவோம் சொர்க்கத்துக்கு, இவர் பாதமாவது படட்டோம்னு அவனுக்கு ஆசையம். உடனே அம்பரீஷன் வந்து கேட்ட உடனே அவர் சொல்லிட்டார், எனக்கு பகவத் பூஜனம் இருக்கு, அடுத்து ஏகாதசி விரதங்கள்லாம் இருக்கு, நான் ரொம்ப டைட்டா இருக்கேன் ஷெட்யூல், என்னால இப்போதைக்கு வர முடியாது, அப்புறமா அவகாசம் இருக்கும்போது வரேனே அப்படின்ட்டாரா இந்திரன்ட்ட. உடனே இந்திரன் சரி இவர் தான் வரல, அங்க மந்திரிமார்கள்லாம் இருக்காளோ அவள்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு அவள்கிட்ட போய் கேட்ட உடனே அந்த மந்திரிமார்கள்லாம் எங்க ராஜா கூட எங்களுக்கு நிறைய காரியங்கள்லாம் இருக்கு, இப்ப ஏற்பட்ட ராஜாவை விட்டுட்டு இப்போதைக்கு வரதுக்கு எங்களுக்கும் அவகாசம் இல்லை, என்னை விட்டுடுங்கோ, சொர்க்கத்துக்கு நாங்க வரல அப்படின்ட்டாங்க இந்திரன். சரி இதை விடுங்க, அடுத்த வாசல்ல இந்த சிப்பாய்கள் மிலிட்ரிக்காரெல்லாம் இருக்கால அவள்கிட்ட கேட்டு இதுல யாராவது 4 பேராவது அழிச்சுன்னு போவோம்னு அவள்கிட்ட வந்து கேட்கறானா இந்திரன், நீங்க யாராவது 4 பேர் வாங்குவோம் சொர்க்கத்துக்கு போகலாம். அவள்கிட்ட போய் கேட்டா அவ வந்து இல்ல இல்ல எங்க கடமையை மீறி வர முடியுமா, அடுத்த ராஜா வருவார் எல்லாம் வருவா, இப்படி ஒரு பரம பாக்கியம், இதை மிஞ்சிட்டு சொர்க்கத்துல எங்களுக்கு என்ன இருக்கு, எங்களால வர முடியாதுன்ட்டா. சரி சாதாரண ஜனங்கள்லாம் அங்க நின்று இருக்காளாம், அவள்கிட்ட போய் கேட்கறாளாம் நீங்களாவது வாங்க சொர்க்கத்துக்கு போகலாம். சொர்க்க சுகம்னு நினைச்சாலே வந்து எல்லாருக்கும் ஆஹா அப்படின்னு தோன்றது. இங்க இருக்கக்கூடிய மகா சுகத்தை எல்லாம் பார்க்கும்போது, இந்த சொர்க்கத்துல இருக்கிற சுகத்தை பார்க்கும்போது இங்க இருக்கிற மகா சுகம்லாம் அல்பம். அப்படி இருக்கிற சொர்க்கத்துக்கு வான் அந்த ஜனங்கள் கூப்பிட்டா, இப்படி ஒரு ராஜா இப்படி ஒரு மந்திரி இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையை விட்டுட்டு எங்களுக்கு சொர்க்கத்துல என்ன இருக்கு, நாங்க யாரும் சொர்க்கத்துக்கு வரல, எங்களை அம்பரீஷன் கூட இருக்கிறதான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டான். இப்படி ஜனங்களும் வரலையா, அங்க நடுப்புற ரோட் யாருமே வரல, வெறும் விமானத்தோட போனா வருத்தமா இருக்குன்றதுக்காக அந்த ரோட்ல ஒரு நாய் போயிட்டு இருக்கான். அந்த ஒரு நாய் ஒரு ஸ்வானை பார்த்து நீயாவது வாயன் சொர்க்கத்துக்கு அப்படின்னு கேட்ட உடனே அந்த நாய் சொல்றதா, உன் அல்ப சொர்க்கத்துல என்ன இருக்கு, இங்க அயோத்தியில சுத்தினேன்னா பாகவதெல்லாம் சாப்பிட்ட எச்சம் இருக்கும், அதை சாப்பிட்டுட்டு நான் நிம்மதியா பாகவத பிரசாதத்தை சுத்தின்னு இருப்பேன், இதை விட உன் அல்பத்தமா என்ன இருக்கு சொர்க்கத்துல அப்படின்னு இந்த அம்பரீஷன் பரிபாலனம் பண்ணிட்டு இருந்த போது ஜனங்களுடைய மனப்பான்மையா இருந்ததுன்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. யதா ராஜா ததா பிரஜா, ராஜா எப்படி இருக்கானோ அப்படித்தானே ஜனங்கள்லாம் இருப்பா. இப்பேற்பட்ட ராஜாக்கள் எல்லோரும் போட்டி போட்டு அந்த அயோத்தியை பரிபாலனம் பண்ணினா, அதான் அந்த அயோத்தியினுடைய பெருமை. ஏன்னா அந்த சூரியவம்சத்து ராஜாக்கள்லாம் எப்படி இருந்தான்னா, சைஷவே வியஸ்த வித்யானாம் யௌவனே விஷயைஷினாம் வார்த்தகே முனிவృత్తீனாம் யோகேனாந்தே தனுத்யஜாம். எப்படி இருக்கு, சைஷவே வியஸ்த வித்யானம், சின்ன குழந்தையா இருக்கும்போது கஷ்டப்பட்டு படிக்கணும், சும்மா அந்த டைம்ல டைவர்ட் ஆகவே கூடாது. 16 வயசு வரலையும் படிப்பு படிப்பு படிப்பு, வேதங்களை கத்துக்கிறது, அஸ்திரங்கள்லாம் கத்துக்கிறது, ராஜ்ய பரிபாலனம் கத்துக்கிறது, நிர்வாகம் கத்துக்கிறதுன்னு இப்படி ஒரு அவளுடைய அந்த டைம் டேபிள், வாழ்க்கையை டைம் டேபிள் பண்ணிட்டு இந்த 15-16 வயசு பரியந்தம் யௌவனே விஷயைஷினாம், எவ்வளவு வந்துட்டா விஷய சுகம் போகபோக்கியம் கல்யாணம் இப்படி
ராஜ்ய பரிபாலனம், இப்படி அதுல இறங்குறது. வார்த்தகே முனிவிருத்தி, நாம் வயசாக வயசாக தான் ஞான வைராக்கிய விவேகத்தை வளர்த்துக்கணும். சரீர பலம் போக போக தான் நம்மளுக்கு எல்லா இன்செக்யூரிட்டியும் வரும். இதான உலகத்துல எவ்வளமா இருக்கும்போது யாருக்கும் எதுவும் தெரியாது. சரீரத்துல பலம் கம்மியாக கம்மியாக தான் எல்லா பயமும் வரும். அந்த சமயத்துல தான் நம்ம இன்னும் ஜாக்கிரதையா நம்மளை பார்த்துப்போம். இவா என்ன பண்ணுவான்னா, இத்தனை நாள பரிபாலனம் பண்ணியாச்சு, இதுக்கு மேல வார்த்தகே முனிவர்த்தினா இந்த இதெல்லாம் இவ பண்ணிட்டே இருப்பா. அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து அவனுக்கு நிர்வாகம் பண்ணக்கூடிய திறன் வந்துருச்சுன்னா அவ மனசுல இருந்துட்டே இருக்குமா, வார்த்தகே முனிவர்த்தி நாம். அவ காட்டுக்கு கிளம்பிடுவா. அப்படியே காட்டுக்கு போயிட்டு அங்க போய் ஏதாவது டென்ட்டை போட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இப்படி இருப்பான்னா, யோகே நான் தே தனுத்யஜாம், அஷ்டாங்க யோகத்தை அபியாசம் பண்ணி யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியானம் சமாதின்னு இந்த 8 அஷ்டாங்கத்தையும் அபியாசம் பண்ணி சமாதி நிலையில பகவானை பார்த்து இருண்டரை கலந்துருவா. இப்படி சூரிய வம்சத்து ராஜாக்கள் தன் வாழ்க்கையை டைம் டேபிள் போட்டு இருந்தா அப்படின்னு காளிதாசன் வர்ணிக்கிறார். இப்படி இருக்கிற ராஜாக்கள் ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்டு இந்த அயோத்தியை பரிபாலனம் பண்றா. அதுலேருந்து பகவான்லேருந்து ஆரம்பிச்சு இந்த வைவஸ்வதன் தானே, அவர் தானே முதல்ல இந்த அயோத்தியை ஏற்படுத்துறார். அந்த அவர்லேருந்து ஆரம்பிச்சு அவர் பையனா இருக்கக்கூடிய இக்ஷ்வாக்கு அப்புறம் வரிசையா விகுக்ஷின்னு ஆரம்பிச்சு 64ஆவதாக ராமர் பரியந்தம் இந்த அயோத்தியை பரிபாலனம் பண்ணிட்டு வரா. இந்த அயோத்திக்கு இது மாத்திரம் தான் பெருமைன்னா, இந்த ராமருடைய பரம்பரையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் வச்சு கூப்பிடுவாங்க. இவாள் ஐக்ஷ்வாகவஹா அப்படின்வா, அப்புறம் ராகவஹா அப்படின்பா. இப்போ ராகவஹான்னு நம்ம என்ன நினைக்கிறோம், ராகவன்னா ராமன்னு நம்மளுக்கு தோன்றது உலகத்தில் இருக்கிறது. ஆனால் ராகவன்னா ராமருக்கு மாத்திரம் கிடையாது. ராகவன்னு தசரதன்னு சொல்லலாம், அவருடைய அப்பாவா இருக்கக்கூடிய அஜனை சொல்லலாம். அப்புறம் அவருடைய 4 புத்திரர்கள்ல தசரதனுடைய புத்திரர்களாக கூடிய ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னாலையும் ராகவன்னு சொல்லலாம். ராமருடைய குழந்தைகள் லவகுஷாலையும் ராகவன்னு சொல்லலாம். ரகுஹோ கோத்ராபத்தியபுமானு ராகவா. இவருக்கு முன்னாடி 4 தலைமுறைக்கு முன்னாடி ரகு பிறந்ததுனால ரகுக்கு அப்புறம் யாரு பிறந்தாலும் ராகவன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஐக்ஷ்வாகவஹான்னு இவாளுக்கு பேர். ஐக்ஷ்வாகவஹான்னா இக்ஷ்வாக்கு வம்சத்துல வந்ததுனால அவளுக்கு ஐக்ஷ்வாகவஹான்னு பேர். இந்த இக்ஷ்வாக்கு யார்? ஏன் இந்த இக்ஷ்வாக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு அந்த பரம்பரையில. ஏன் தனி மதிப்பு அந்த பரம்பரையில இக்ஷ்வாக்குன்னா, அந்த இக்ஷ்வாக்கு தான் அந்த இக்ஷ்வாக்கு தான் இந்த நம்ம ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாள் இருக்காரு, இங்க உள்ள பெருமாள் இருக்காரு நம்ம பெருமாள் ரங்கநாதர், இவரை அந்த சொர்க்கலோகத்திலேருந்து ஐசன் வந்த மகான் அவர் தான், இக்ஷ்வாக்கு தான். இந்த சூரிய வம்சத்து ராஜாக்கள்லாம் ஏதோ இந்த லோகத்துல சண்டை போட்டு ஜெயிச்சவர்கள் கிடையாது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும். தேவாசுரா செய்யத்தா அப்படின்னு வேதத்தில் வந்துட்டே இருக்கும். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை அப்படின்னு எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்கும். இந்த சண்டையில இந்த சண்டையில தேவர்களும் ஜெயிப்பா அசுரர்களும் ஜெயிப்பா, அது ஒரு பெரிய கதை. இந்த சூரிய வம்சத்து ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் தேவர்களுக்கு அசுரர்கள் கூட தோக்கும் நிலையில இருக்கும் பட்சத்தில் அவ இந்த சூரிய வம்சத்து ராஜாக்களை சகாயத்தை கூப்பிட்டுப்பாங்க. அதனாலதான் தசரதனுக்கு தசரதன்னு பேர். ஏன்னா 10 திக்கிலையும் ஒரு ரதம் போகுமா, திவி புவிச்ச சமான பிரக்ரமயிர் விக்ரமயிர்வா. அயோத்தி ஜனங்கள் ராஜாவை கொண்டாடுறது விஷயம் இல்லையா, சொர்க்கலோகத்துல இந்திராதி தேவர்கள்லாம் கொண்டாடுவானா தசரதனை. ஏன்னா சும்மா கொண்டாடிடுவாளா? ஏன்னா அந்த யுத்தத்துல அவர் சகாயம் பண்ணி கொடுக்கிறார். அந்த அயோத்தி அந்த சொர்க்கலோகத்தில் இருக்கிற தேவர்களுக்கு சகாயம் பண்ணி கொடுக்கறதுனால அவ புகழ. அதே மாதிரி இந்த இக்ஷ்வாக்கும் போய் சகாயம் பண்ணி கொடுத்தா தேவபா பட்சத்துல ஜெயம் வந்திருக்கு. ஜெயம் வந்ததுக்கு அப்புறம் இந்திரனுக்கு சந்தோஷம். உடனே தேவனா இருக்கிறதுனால ஏதாவது வரன் கேளும். வரன் கேட்கும்போது ஏதாவது கேளும்னு சொல்லியிருக்கலாம். அவன் என்ன சொன்னான்னா, என் இந்திராணி என் மனைவியை தவிர எதை வேணாலும் கேள்வி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. உடனே அங்க ரங்கநாதர் படுத்துன்னு இருக்காராம் உள்ள பூஜையில. அவருக்கு கொஞ்சம் ஈகோ டக்குன்னு எடுத்து, அப்போ உன் மனசுல இருக்கிறது உன்னுடைய இந்திராணி தான் உனக்கு ரொம்ப முக்கியம் என்னை விட அப்படின்னு அவர் என்ன நினைச்சார்னா, இவன்டேந்து கிளம்பிடலான்னு ரங்கநாதர் தீர்மானம் பண்ணிட்டார். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்காளே பெரிய பெரியமாள் அவரே தான். அவர் என்ன நினைக்கிறார்னா, அவர் இங்கேருந்து கிளம்பிடலான்னு தீர்மானம் பண்ணிட்டார். அவர் இந்திரனுடைய பூஜையில சொர்க்கத்தில் இருக்கார்.
உடனே அவர் என்ன நினைச்சார்னா ரங்கநாதர் இந்த இக்ஷ்வாகுனுடைய மனசுக்குள்ள பூந்து நீ ரங்கநாதரை கூடன்னு கேட்க வைக்கும் போல பண்ணிட்டார். உடனே இவர் என்ன பண்ணாருன்னா கையை பின்னி எனக்கு வேற எதுவும் வேண்டாம், உம்ம பூஜையிலேருந்து ரங்கநாதர் இருக்காலே பெரிய பெருமாள் அவர் தான் வேணும்ட்டான். அவன் தலையில கை வச்சுட்டான். அடாடா இவரை கவனிக்காம விட்டுட்டமே, அவனுக்கு இப்போ கொஞ்சம் ஐயோ இவர் சொல்லாமல் விட்டுட்டமே, கேட்டால் கொடுத்துதான் ஆகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நான் தரேன், ஆனாலும் நீங்கள் ஒரு பரீட்சையில் ஜெயிச்சாதான் தரணும். என்ன பரீட்சைன்னா நான் இவர் மாதிரியே ஒரு 7 பேரை வச்சிருவேன், நீங்கள் ஒரிஜினலாக தொடணும், தொட்டேல்லாம் உங்களுக்கு அவரை கொடுத்துட்றேன் அப்படின்னா. இது இக்ஷ்வாகுவுடைய சங்கல்பமா இருந்ததுன்னா அவர் யோஜனை பண்ணி தலையை சொரிஞ்சிட்டு இருக்கணும். இது ரங்கநாதருடைய சங்கல்பம்னா படுத்துட்டே இந்த ரங்கநாதர் சொல்லிட்டார் இக்ஷ்வாகிட்ட, பாரு அவன் அங்கேருந்து ஒரு 5ஆவதா இருக்க பாரு, அதுதான் ஒரிஜினல், நீ அதை தொடு, நான் உன் கூட வந்துடுறேன், இப்படி மதிப்பு இல்லாத இடத்துல எனக்கு இருக்கணும்ன்ற இஷ்டம் இல்லை அப்படின்ட்டார் ரங்கநாதர். அதே மாதிரியே சொன்னா இந்திரனுக்கு முகம் தொங்கி போயிடுது. அவர் 5ஆவது ரங்கநாதரை தொட்டார், பாக்கி எல்லாம் மறைஞ்சிருது. உடனே அந்த ரங்கநாதரை தூக்கின்னு அந்த அயோத்தியில பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணார். அதனாலதான் இவருடைய பெருமை ஐக்ஷ்வாகவகான்னு ஏன்னா இங்க பள்ளி கொண்டிருக்காரு இந்த ரங்கநாதர், அந்த ரங்கநாதரை அழிச்சுன்னு வந்தது அந்த இக்ஷ்வாக்கு தான். அவர் என்ன பண்றாருன்னா அந்த ரங்கநாதரே இந்த அகண்டமான இந்த பூலோகத்துல அயோத்தியில தான் தங்கணும்னு அவர் ஆசைப்படுறாராம். ஏன்னா அப்படி இருக்கும் அயோத்தி, பரிபூர்ணமாக சகல சோபையுடன் புண்ணிய பூமியா இருக்கு. அப்பேற்பட்ட அயோத்திய மாத்தி 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 போட்டி போட்டு இந்த சிம்மாசனத்துல பரிபாலனம் பண்ணியிருக்கா. சூரிய வம்சத்து ராஜாக்கள்லாம் நவமஸ்கந்தத்தை எடுத்து பாட்டா கொட்டி தள்ளியிருக்க சுகாச்சாரியா. எத்தனை இவனுடைய பிள்ளை, இவர் இன்னார் பிள்ளை, இவன் இன்னார் பிள்ளை, இவர் இதனால பண்ணியிருந்தார், இத்தனை நாள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருந்தார், வசிஷ்டர் கோபத்தினால சபிச்சார், இதனால ஆனார், திருப்பி வந்தார், இப்படின்னு ஒரு 10 அத்தியாய கதை. அதுல எத்தனை ராஜாக்கள் இருக்கான்னு எண்ணி கூட பார்க்க முடியாது. அத்தனை பேர் ராஜாக்களும் போட்டி போட்டுன்னு இந்த அயோத்திய ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருக்கா. ஏன்னா அந்த அயோத்தியினுடைய பெருமை. அப்பேற்பட்ட அயோத்தி, அந்த அயோத்தி பொதுவாக நம்ம இந்த பூமியை நம்ம மாதாவா தான் பார்ப்போம். இப்போ பாரத மாதான்னு தானே சொல்றோம். பாரத தேசம்னா இருந்தாலும் நம்ம தாய் மாதிரி தானே. இப்பேற்பட்ட அயோத்தி மாதா லோகபாலோபமம் நாதம் அகாமயத மேதினீம். அப்பேற்பட்ட அயோத்தி ஒருத்தர் ஆசைப்படுறாலாம், அவர் பரிபாலனம் பண்ணணும். எந்த அயோத்தி ஆயிரக்கணக்கான ராஜாக்கள் ஆசைப்பட்டுன்னு பரிபாலனம் பண்ணாலோ அப்பேற்பட்ட அயோத்தி ஒருத்தர் ஆசைப்படுறாலாம். அவர் யாருன்னா அவர் தான் சாட்சாத் ராமச்சந்திர பிரபு. அந்த ராமச்சந்திர பிரபு எப்படி இருக்காருன்னு அயோத்தியில வர்ணிக்கும் போது சத்து நித்தியம் பிரசாந்தாத்மா, எப்பயுமே பிரசாந்தமா இருப்பாராம். இருக்க முடியுமா? ஒரு சுகம் வந்ததுன்னா ஆஹான்னு சிரிச்சுக்கு போனா அந்த துண்டு எடுத்துன்னு சுத்தணும், அது நடந்துருது இது நடந்துருதுன்னு ஜாலியா இருக்கும். திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துடுதுன்னா அப்படியே டல் ஆயிடுறது மனசு. அதுலேருந்து எப்படி வெளில வருது, என்ன பண்றது ஏதுன்னு தெரியல. போய் யாரை பார்த்தாலும் திட்டுறோம், உட்காந்து நடுறேன், என்னை விடு, தனியா விடு, நான் ரூம்குள்ள போறேன், எங்கேயாவது போறேன், வண்டி எடுத்துன்னு போறேன்னு இப்படிதானே இருக்கு உலகத்துல. ஆனா ராமச்சந்திர பிரபு அவர் பூமண்டலத்தையே பரிபாலனக்கூடிய சக்கரவர்த்தியா இருந்தாலும் அவர் எப்படி இருக்காருன்னா சத்து நித்தியம் பிரசாந்தாத்மா, எப்பயுமே சுக்கத்தையும் துக்கத்தையும் சமமா பார்க்கணும். அந்த நிலை அந்த ஆத்மமானா இருக்கணும். இது எதுவுமே நிலை கிடையாது. இன்னைக்கு சந்தோஷமா இருக்குமா, நாளைக்கு துக்கம் வரும். இன்னைக்கு துக்கமா இருக்குமா, திருப்பி சந்தோஷம் வரும். இதுதான் வாழ்க்கை. இது ஒண்ணுக்காக நாம மாறிடக்கூடாதுன்னு ஆத்மவானா இருக்கிறவனாலதான் இப்படி இருக்க முடியும். ராமச்சந்திர பிரபு அப்பேற்பட்டவர். சத்து நித்தியம் பிரசாந்தாத்மா, பிரசாந்தமா இருக்கார். மிருதுபூர்வஞ்ச பாஷதே. இப்படி யாராவது வந்தான்னா பெரிய லெவல்ல இருக்கக்கூடியது தானே ராமச்சந்திர பிரபு. அப்பேற்பட்ட பிரபு அவன் பேசட்டும் அப்படின்னு உட்காந்துருக்க மாட்டாராம். தான் குப்புன்னு எழுதுன்னு என்ன இருக்கி ஒரு நாளாச்சு உங்களை பார்த்து, இந்த பக்கம் வருது அயோத்தியில ஒரு பஜனை பண்ணிட்டு போறது, இல்லைன்னா ஒரு 2 பாராயணம் பண்றது, இந்த ஒரு ஹோமங்கள்லாம் வச்சிருக்க நடத்தி கொடுக்கறதுன்னு பெரிய லெவல்ல இல்ல, ஒரு சின்ன வேலைக்காரா வந்தா கூட முதல்ல போய் என்ன எப்படி இருக்கா சௌக்கியமா இருக்குன்னு கேட்பாராம். உச்சியமானோபி புருஷம் நோத்தரம் பிரதிபத்தியதே. இது எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய குணம். நம்மளுக்கு கோபம் ஏன் வருதுன்னா அந்த பேச்சு வார்த்தைகள்ல வச்சுதானே அந்த சண்டை சச்சரவு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு தேசம் ஏன் வருதுன்னா தேசம் இந்த பேச்சுல தானே ஜாஸ்தி ஆறுது. நேரா அவன் ஏதாவது சொல்லுவான், உனக்கு பிடிக்காத சொன்ன உடனே உனக்கு கோபம் வந்துடுது, நீ திருப்பி திட்டுற. இப்படி திட்டி திட்டி அது எங்க போறதுன்னா
இன்னும் சில இடத்துல பார்த்தா கொலையே நடந்துடும். இந்த சமயத்தில் எப்படி இருக்கணும் ராமச்சந்திர பிரபு சொல்றார், உச்சியமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்தியதே. தன் மேல தப்பு இருந்து திட்டினாலே நம்மளுக்கு கோபம் வருது. என்ன நீ எப்படி சொல்லலாம், நான் அப்படிதான் இருப்பேன், எனக்கு அப்படிதான் தோணுதான் பண்ணுவேன்னு நம்ம சொல்றோம். ஆனா அவன் எப்படின்னா தப்பு இல்லாம யாராவது வந்து கத்துவாங்க. உச்சியமானோபி பருஷம் அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு சொல்லித்தரார். நோத்தரம் பிரதிபத்தியதே, சைலண்டா இருந்துடணுமா, மௌனமா இருக்கும். யார் வந்து உன்னை கண்ணாமனான்னு திட்டினாலும் திரும்ப திட்டி கோபப்படாதபடிக்கு நீ வந்து மௌனமா இருந்துட்டேன்னா கொஞ்ச நேரம் அப்புறம் அவனே புரிஞ்சுருவான், அவனே வந்து உங்ககிட்ட சாரி சொல்லுவான். இது ராமர் சொல்லி கொடுக்குறாராம். உச்சமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்தியதே. இன்னொன்னு, கதஞ்சித் உபகாரேன கிருதேனைகேன துஷ்யதி நஸ்மரதி அபகாரானாம் சதமபி ஆத்மவத்தியா. இதெல்லாம் வாழ்க்கையில லிங்க் பண்ணி பார்க்கக்கூடிய குணங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுட்டோமேனா நம்மளுக்கு சத்ருக்களே யாரும் இருக்க மாட்டான். ஏன்னா உலகத்துல நல்லது பண்றவனும் இருக்கான், கெடுதல் பண்றவனும் இருக்கான், ஒருத்தனே ரெண்டுத்தையும் பண்ணுவான். ஏது நம்ம ஆத்திலே மனைவிமார்களும் நம்ம குழந்தைகளுமே அப்படித்தானே இருப்பா, நாமளே அப்படித்தானே இருப்போம். தினமும் நல்லது பண்ணிட்டு இருக்கோமா, ஏதாவது தப்புகள் நடந்தாங்க நடக்கும். நம்ம என்ன பண்றோம்னா எல்லாம் 10 நாள் நல்லா பார்த்துட்டு இருப்பான், நல்ல கை காலை பிடிச்சி விட்டு எல்லா சிஷ்ருஷையும் 11வது சமயத்துக்கு வரலன்னா உடனே பேசணும். அன்னைக்கு கோபம் வந்துடும், ஏன் வரல சமயத்துக்கு, 5 மணிக்கு ஆரம்பிக்கணும்ல ஏன் வரலன்னு பேசாங்க. அது 10 நாள் வந்து பண்ணியிருக்காருன்னு அதுக்குள்ள அந்த மனசு இருக்கணும்ல. நீ 10 நாள் பண்ணலன்னா கோச்சிக்கிறது கூட நியாயமா இருக்கும். இவ்வளோ உழைச்சது மேலேயும் கோபம் கத்த காமிக்கணும். நம்மளுக்கு என்னன்னா இவ்வளோ உபகாரம் பண்ணது கண்ணுக்கு தெரியதை விட அந்த அபகாரம் தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனா ராமர் எப்படி இருக்காருன்னா நஸ்மரதி அபகாரானாம் சதமபி ஆத்மவத்தையா கிருத்தேன ஏகேன. அவர் வந்து போய் உபகாரம் பண்ணணும் கூட இல்லையா ராமருக்கு. இப்போ ரோட்ல போயிட்டே இருக்காரு, அப்புறம் எப்படி வெயில் அடிக்கிறது, இந்த வெயில்ல இந்த அக்ராரத்தில் நடந்து போனேன்னா கால் வந்து சுடுறாமா, நான் ஒரு கொடை வேணா கொடுக்கட்டுமா, அதை வச்சுட்டு போனேன்னா அவனுக்கு ஹிதமா இருக்கும், வெயில் மேலப்படாது அப்படின்னு கேட்டா போதுமா. அப்படி கேட்டாலே அதுலயே சந்தோஷப்பட்டுருவாராம். அவன் எவ்வளோ இடைஞ்சல் பண்ணியிருந்தாலும் அன்னைக்கு ஒரு நாள் இப்படி போகும்போது கேட்டார், அந்த அருகே கொடை கேட்டார், கொடை கொடுக்கட்டுமான்னு கேட்டார், எவ்வளோ மனஸ்வி அப்படின்னு அதை தான் நினைப்பாரே தவிர எத்தனை இடைஞ்சல் பண்ணாலும் நினைச்சு ஒரு தடவை கூட நினைச்சு பார்க்க மாட்டாராம். அது ராமருடைய உத்தம குணம். தீனானுகம்பி, யார் கஷ்டப்படுறாலும் முதல்ல போய் அவளுக்கு வந்து தீனர்களாக இருக்கிறவளை போய் அவளுக்கு சகாயம் பண்ணுறது. சித்தக்ரோதா, கோபத்தை ஜெயித்தவன். ஏன்னா கோபம்ன்றது வந்து இந்த நம்ம பாலில் விடுற டிகாஷன் போல், அதை வந்து சரியாக விடணும். அந்த காஃபியில் நீ வந்து நிறையா விட்டாலும் கசக்கும், குறைச்சலாக விட்டாலும் ருச்சிக்காது. அது எப்படி கரெக்டாக விடணுமோ அந்த மாதிரி கோபம்ன்றது அந்த மாதிரி நம்ம மித்தமாக வச்சுக்கணும் கையில். கோபம் இல்லாமல் இருந்தாலுமே கஷ்டம். கோபம் இல்லாமல் இருந்தாலும் யாரும் மதிக்க மாட்டாங்க. அவர் என்ன கதைக்கு வந்துட்டார், அவர் வருவார், அவர் என்னெல்லாம் கத்த மாட்டார், இன்னும் மைக் வச்சாலும் பரவாயில்ல, ஃபேனில் எல்லாம் பரவாயில்ல, அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாருன்னா அதுவும் சரி வருமோ, அதுவும் சரி வராது. அப்புறம் வந்த உடனே உட்காந்து நீங்கள் என்ன ஃபேனும் இல்லை லைட்டும் இல்லை யாரும் இல்லை அப்படின்னு கத்த ஆரம்பிச்சோன்னா அது பாட்டுக்கு எல்லாம் கத்திகிட்டே இருக்கும், இருக்கிறதவையை சொல்லிட்டு கிளம்புவார். இப்படின்னு 2 விதமாக இருக்குது. அதனால கோபம் இல்லைன்னாலும் கஷ்டம், கோபம் ரொம்ப இருந்தாலும் கஷ்டம். அது வந்து மிதமாக வச்சுக்கணும். அந்த மாதிரி சித்தக்ரோதா, எப்போ கோபம் வேணுமோ அப்போ கூப்பிட்டு அந்த கோபத்தை கண்ட்ரோலை வச்சு தேவைப்படும் போது உபயோகப்படுத்திட்டு அப்புறம் அனுப்பிச்சுடுவார், நீ போயிட்டு வா அவனுக்கு வேலை முடிஞ்சிருது அப்படின்னு. இப்போ ஏற்பட்ட ராமர் அவருடைய ஏன்னா இத்தனை குணங்களும் ராமருடைய சரீரத்தில் எப்படி ஒட்டின்னு இருக்குன்னா, இப்போ பிரசித்தமாக கூட ஒன்று சொன்னான், இந்த பாகிஸ்தான்கிட்டையும் பங்களாதேஷ்கிட்டையும் போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ராத்திரி உங்கள் டோர் ஓப்பன் பண்ணிடுறோம், நீங்கள் வந்து உங்களுக்கு விசா கிடையாது ஒன்றும் கிடையாது, அந்த ராத்திரியில் நீங்கள் பாரத தேசத்துக்கு வந்துட்டேன்னா உங்களுக்கு பாரத தேசத்தினுடைய அந்த ஆதார் கார்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும்னு இந்த பார்டரை ஓப்பன் பண்ணி வச்சேன்னா அவன் சொன்னான், உன் நாட்டில் ஒருத்தன் கூட இருக்க மாட்டான், அப்படி இருக்கு எங்கள் பாரத தேச நாடு அப்படின்னு ஒரு பிரசித்தமாக இருக்கிற ஒருத்தர் சொன்னார். எப்படி வந்து ஒரு நல்ல இருக்கிற இடத்துல ஜனங்கள்லாம் தேடி விழுந்து பாஞ்சுட்டு வருவாளோ அந்த மாதிரி ராமருடைய சரீரத்தில் அத்தனை ஆத்ம குணங்களும் ஒட்டு வந்து பாஞ்சுட்டு வருதான். நான் உன் சரீரத்தில் இருக்கேன், நான் உன் சரீரத்துலன்னு. அதனாலதான் இப்பேற்பட்ட ராமரை
அகாமயத மேதினி. அந்த அயோத்தியா மாதா, இந்த பாரத மாதான்றது போல அந்த அயோத்தியா மாதா வந்து இப்பேற்பட்ட குணவானா இருக்கக்கூடிய ராமர் என்ன பரிபாலனம் பண்ணி அதை பார்க்கணும், அந்த அனுபவத்தை நான் பார்க்கணும்னு அந்த அயோத்தியா இருக்கிற பூமி ஆசைப்பட்டாள் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகி சொல்ற. பொதுவாக தேசம்னு வச்சுக்கோங்க, அந்த பூமி மாத்திரமா, அது மாத்திரம் இல்லை, அந்த தேசத்தை வாழக்கூடிய மக்களும் தான். என்றைக்குமே மக்களையும் தேசத்தையும் பிரிக்கவே முடியாது. நம்மளுக்கெல்லாம் இந்த இந்த நாட்டுக்கு பாரத தேசம்னு பேர், நம்மளுக்கெல்லாம் பாரதியர்கள்னு பேர். பாரதியர்களா இருக்கிறதுனால தான் இதுக்கு பாரத தேசம், பாரத தேசத்துல இருக்கிறதுனால தான் நம்ம பாரதியர்கள். இது ரெண்டும் சேர்ந்தது தான் நாடு. நாம இல்லைன்னா யாரா இதை சொல்லுவாளோ பாரத தேசம்னு? இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் யாரும் சொல்ல மாட்டான். ஆனால் நாடு இல்லாமல் நம்மளால இருக்க முடியுமோ? அதனால இது எப்படின்னா, ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது போல அது இருக்கத்தான் இருக்கும். பாரத தேசமும் பாரதியர்களும் எப்படி பிரிக்க முடியாதோ, அதே மாதிரி அயோத்தியா ஜனங்களும் அயோத்தியா தேசத்தையும் பிரிக்க முடியாது. இந்த அயோத்தியா ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து உட்காத்தி வச்சு மேல தசரதன் சொல்றாராம். என்ன சொல்றாருன்னா, அவர் அன்னைக்கு காத்தால ஒரு அழகான ஒரு கண்ணாடி, அவர் மந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடி, அது முன்னாடி போய் நிற்காருன்னா என்னாச்சுன்னா, அன்னைக்கு இப்படி தலையை வாரிண்டே இருக்கார். திடீர் அன்னைக்கு தான் கவனிக்கிறார், காதோரமா வந்து அந்த முடி நிறைச்சு போயிட்டான். தம் கர்ணமூலமாகத்ய ராமே ஸ்ரீம் யஸ்யதாமிதி காளிதாசன் சொல்ற. அது ஒரு காதோரமா ஒரு முடி நிறைச்சு போயிட்டான். நிறைச்சு போனோடனே ஆஹா நம்மளுக்கு வயசாயிடுதோ அப்படின்னு இப்பதான் அவருக்கு தோன்றதான். 60,000 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கும் வயசாயிடுத்து, காதோரமா முடி நிறைக்க ஆரம்பிக்கும். ஏன் வந்து இது வந்து காதோரமா ஏன் முதல்ல முடி நிறைச்சது அப்படின்னும் போது, ஒரு விஷயத்த ரகசியமா அந்த முடி சொல்லணும்னு ஆசைப்பட்டதான். ரகசியமா ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொல்லிட்டு மைக்கா போட்டுட்டு ரகசியமா சொன்னா அது ரகசியமோ? ரகசியம்னு என்ன பண்ணுவானா, இங்க வாங்க அப்படின்னு அந்த ஓரமா அந்த பிராகாரத்தை லைச்சுன்னு போயிட்டு காதல அதுன்னு சொல்லுவோம். அதனால ரகசியமா சொல்லணும்ன்றதுக்காக அந்த முடி காதோரமா வந்து தம் கர்ணமூலமாகத்ய என்ன சொல்ல வருதுன்னா, என்ன தசரதரே 60,000 வயசாயிடுத்து, உனக்கு போதும், உன் பையன் தான் நல்ல ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய யோக்கியத்தை வந்துருது. ராமே ஸ்ரீம் யஸ்யதாமிதி. அந்த முடி வந்து காதோரமா சொல்றதான், ராமர்கிட்ட இந்த ராஜ்யத்தை கொடு. பொதுவாக இது வந்து அப்படி வந்து சொன்னதொன்னும், அதையே வந்து அந்த அந்த முடி வந்து அப்படியே கத்தி சொல்லலாமோ, என்ன கிழவனே வயசாகிறது உனக்கு, நீ வந்து உனக்கு தான் வயசாயிடுத்த, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைன்னு தைரியமா கட்டிமா சொல்லலாம்னா அது சொல்லாதான். ஏன்னா கை சங்கையேவாக, தசரதன் கைக்கு நடந்தது நடுங்கினது விஷயம் இல்லையா, தசரதனுடைய முடி கூட பயந்ததான். கை காதல் விழுந்துருக்குன்னா என்ன பண்றது, கத்தி சொல்லும் போது பட்டாபிஷேகத்தை நிறுத்திட்டா என்ன பண்றதுன்னு கை சங்கையேவ ஆக என்ன சொன்னான்னா, காதோரமா போய் யாருக்கும் தெரியாம பறிப்பாங்க. இது காதோரமா முடி நிறைச்சது, காதோரமா முடி நிறைச்சது அப்படின்றது எல்லாரும் வர்ணிச்சிருக்கா. என்ன இது மகாகாவியம்னு சொல்றேன், ராமர்ன்றேல் குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தின்னு எல்லாம் கொடுக்கக்கூடிய கிரந்தம்னு சொல்லிட்டு, இது காதோட முடி நிறைக்கிறதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் போய் இதுல சொல்லுவாளா அப்படின்னு தோணும் நம்மளுக்கும். இது நம்ம இப்படி பார்க்கக்கூடாது, இதை நம்ம ரிவர்ஸ்ல பார்க்கணும். ராமருடைய அவதாரம் எதுக்கு? ராவணனை சம்ஹாரம் பண்ணி தேவர்களுக்கு மோட்சத்தை இந்த கஷ்டத்திலேருந்து விடுவிச்சு அசுர சம்ஹாரம் பண்றதுக்காக தான் ராமாவதாரம். ராமர் அந்த ராவணனை சம்ஹாரம் பண்ணினார். ராவணனை ஏன் சம்ஹாரம் பண்ணினார்? ராவணனை ஏன் சம்ஹாரம் பண்ணினார்? தேவியை தூக்கின்னு வந்து லங்கையில வச்சதுனால ராவணனை சம்ஹாரம் பண்ணினார். நீ தேவியை கொடு, இல்லைன்னா நான் அவனை சம்ஹாரம் பண்ணிடுவேன். தேவியை லங்கைக்கு வந்தா அப்படின்னா, சித்திரக்கூட்டத்தில் பஞ்சவட்டியில தேவியும் சுவாமியும் வசிச்சுட்டு இருக்கும் போது சூர்பனகா வந்தா. அவ வந்து ராமரையும் லக்ஷ்மணையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்ட உடனே அவர் மூக்கக்காதையும் அறுத்து அனுப்பிச்சு விட்டார். அவர் நேரா போய் அண்ணா அப்படின்னு காலில் விழுந்தா. அப்போ வந்து யாராவது ஒருத்தர் நம்மளை அடிச்சானா அவளை திட்டதானே திட்டுவோம், அவன் நாசமா போக சரியா என்ன அடிச்சுட்டான்னு இப்படிதானே திட்டுவோம். அப்பேற்பட்ட கந்தர்ப்பன் சுந்தரனா இருக்கக்கூடிய ராமர் இந்த இடைஞ்சலும் பண்ணிட்டார். அவ கூட சீத்தைன்னு ஒருத்தி இருக்கா, அவளை மாதிரி ஒரு அழகா இருக்கிறவளை பார்க்கவே இல்லை, அவ உனக்கு சரியா இருப்பா அப்படின்னு போய் கிளப்பி விட்டான். உடனே ராவணன் வந்து தூக்கினான். சரி,
ராஜ்யத்துல சௌக்கியமா இருக்கக்கூடிய ராமர் ஏன் பஞ்சவட்டியில வந்து தங்கினார்னா, அவருக்கு சித்திரக்கூட்டத்துல இருக்கிறது பிடிக்கல, அதனால பஞ்சவட்டியில வந்து தங்கினார். சித்திரக்கூட்டத்துல ஏன் இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா, சித்திரக்கூட்டத்துல இருந்தா பரதனுடைய ஞாபகம் வந்துட்டே இருக்கான். ஏன்னா பரதாழ்வார் அங்கதான் வந்து கெஞ்சுற, அண்ணா நீங்க வரணும், நீங்க வரணும், நீங்க வரணும், ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு முடியாதுன்ட்டார். அந்த பரதனுடைய ஞாபகமாவே இருக்க லக்ஷ்மணா, என்னால இந்த குடிரத்துல இருக்க முடியல, நம்ம கோரமான அரண்யத்துக்குள்ள போயிடுவோம் அப்படின்னு சொல்றா. உடனே கிளம்பிடுறாரு அங்கேருந்து. சரி, பரதன் ஏன் இங்க வந்தார்னா, இந்த பரதனுக்காக தானே கை வரன் வாங்கினான் ராஜ்ய பரிபாலனம் வேணும்னு. அவனுக்காக ராஜ்ய பரிபாலனம் வேணும் போது இன்னொரு வரன் கேட்டான். என்ன கேட்டா? ராமர் காட்டுக்கு போகணும்னு. ராமர் காட்டுக்கு போகணும்னு கை ஏன் வரன் கேட்டா அப்படின்னு நீங்க பார்த்தேன்னா, தசரதன் வந்து யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி அனௌன்ஸ் பண்ணார். அதுல வந்து இந்த ஞாதிதாசி யதோஜாதா, இந்த கூனி வந்து அவளுடைய மனசை கெடுத்து இந்த மாதிரி ராமருக்கு 14 வருஷம் அரண்யவாசமும் பரதனுக்கு பட்டாபிஷேகமும் கேட்டார். சரி, இவர் எதுக்கு இந்த நாள் கேட்டார்னா, தசரதன் யுவராஜ பட்டாபிஷேகம்னு சொன்னதுனால. தசரதன் ஏன் யுவராஜ பட்டாபிஷேகம்னு அனௌன்ஸ் பண்ணார்னா, அவர் காதுல ஓரமா வந்து அந்த முடி சொல்றதாம். என்ன சொல்றது? ராமனுக்கு வந்து நீ பட்டாபிஷேகம் பண்ணிடு, உனக்கு வயசாயிடுத்த தசரதான அந்த காதோரமா முடி சொன்னதோன்னும். அதனால இந்த காதோரமா இருக்கிற முடிக்கும் ராவணனுக்கும் லிங்க் இருக்கு, கடைசியிலேருந்து வந்தா. அதனால எல்லாரும் வர்ணிச்சா. உடனே ராவனுக்கு ஒன்ன உடனே ஒருக்கும் சந்தோஷமா, அந்த ஆசை இருக்கும், நான் தன் பையன் எப்படி பரிபாலனை பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு அந்த அயோத்தி ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு மேல ஏதோ சொல்ல போறேன்னா ஆரவாரமா பார்க்கறா. எல்லாரும் என்ன விஷயம் சொல்ல போறாருன்னு, யௌவராஜ்யேன யோக்தாஸ்மி பிரீதா புருஷ புங்கவஹா, என்னுடைய கண்ணா இருக்கக்கூடிய என்னுடைய ராமபிரான யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜனோ கோத்குஷ்ட சன்னாதஹா வீதினீம் கம்பயன்னிவா, அவளுடைய அந்த கைதட்டல் அது எப்படி இருக்குன்னா, அந்த விமானம் கிடுகிடுன்னு நடந்துருந்தான், பூகம்பம் வந்தது போல இருக்கான். அத்தனை பேரும் ஆரவாரம் போட்டு ஜெயகோஷம் போட்டு எல்லாரும் சொல்றா பேஷ் 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 அப்படின்னு. இந்த அசூயன்றது அப்பாவுக்கு கூட இருக்குமா. அப்போ ஒரு நிமிஷம் தசரதனுக்கு வந்துருந்தான், என்னடா இது, நாம வந்து நம்ம குழந்தையில பாத்துக்கிறது போல இந்த அயோத்தி ஜனங்களை பாத்துக்கிறோம், ஒரு குறையும் இல்லாம. அப்பயும் போயிட்டு நான் சீட்லேருந்து இறங்குறேன், என் பையனை சீட்டில் உட்காந்து வைக்கிறேன்னு உடனே இப்படி குஷியா இருந்து எல்லாரும் கையை தட்டுறாளே அப்படின்னு கேட்டுட்டாராம் அவர். என்ன, என்னுடைய பரிபாலனத்தில் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு உடனே ஜனங்கள் இப்பதான் அவா சுதாரிச்சுன்னு ஐயோ வர்ணிச்சுக்கணும் ராஜா, நீங்க உங்களுடைய பரிபாலனத்தில் எந்த குறையும் இல்லை, நீங்க உங்க குழந்தை மாதிரி தான் எங்களை எல்லாரையும் பார்த்துட்டேன். ஆனா ஒன்னு சொல்றேன், ராமர் நாங்கெல்லாம் வந்து ராமரை இந்த பட்டாபிஷேகம் பண்ணி பார்க்கணும்னு பல மாசங்களா பல வருஷங்களா ஏங்கிட்டு இருக்கோம். இப்பேற்பட்ட ராமர்னா வியசனேஷு மனுஷ்யானாம் பிருஷம்பவதி துக்கிதா, யாருக்காவது ஒரு கஷ்டம்னு அந்த அயோத்தி ஜனங்களுக்கு வந்துருத்துன்னா முதல்ல போய் நிற்பார். யாரோ ஒருத்தர் காலம் ஆயிட்டான்னா என்ன வேணும் ஏதுன்றத சரியாக பார்ப்பார். இது மாத்திரமா அண்ணா உற்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி, யாராவது ஆத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுன்னா, ஆஹா என் பையன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவார். ஒரு நல்ல காரியம் நடந்ததுன்னா அப்பா சந்தோஷப்படுவது போல ராமர் சந்தோஷப்படுவார். நீங்க அவ அந்த ராஜாவை பார்த்து சொல்றா, நாங்க எல்லாரும் தினமும் கோவிலுக்கு போறோம், கோவிலுக்கு போனா அது வந்து நம்ம மனசுக்கு மாத்திரம், நம்ம மனசுல என்ன நினைக்கிறோன்றது ஏதாவது ஒரு மிஷின் மாத்திரம் அவங்க இருந்ததுன்னா அதுல எத்தனை கோரிக்கைகள் இருக்குன்னு பார்த்தாங்கன்னா தலையை சுத்த ஆரம்பிச்சிடும் அவளுக்குள்ள கோரிக்கைகள். அதெல்லாம் பார்த்தா இப்படி இல்லாம வேண்டிப்பாலான்னு இருக்கும், ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கிறது பார்த்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி அந்த கோரிக்கைகள்லாம் எல்லாத்துக்கும் பகவான் டிக் பண்ணி தானே ஆகணும், தரிசனம் பண்றாலும். அந்த மாதிரி நாங்கள் எல்லாரும் போயிட்டு எங்களுக்கு வந்து அடுத்து கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், ஒரு வீடு வாங்கிட்டேன், 10வது இன்னொரு 4 வீடு வாங்கணும், 4 கார் வாங்கணும், யாரும் போய் கேட்கறது கிடையாது. நாங்கெல்லாம் என்ன போய் பண்றோம்னா, ஸ்திரியோ விருத்தாஸ் தருண்யஸ்ச சாயம் பிராதஸ் சமாஹிதாஹ சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே மனஸ்வினஹ. நாங்க போய் எல்லாரும் ஏகோபிச்சு வேண்டிக்கிறது. ஏன்னா நீங்க எல்லார்ட்டையும் கேட்டு பாருங்க, வேணா நீங்க போய் என்ன வேண்டிக்கிறேன்னு எல்லா ஜனங்களையும் கேளுங்க.
எல்லாரும் இதுதான் சொல்லுவா. என்ன சொல்லுவான்னா, எப்ப வந்து ராமர் பட்டாபிஷேகம் பண்ணி இந்த ராஜ்ய பரிபாலனை பண்ண போறா, ராம ராஜ்யத்துல நாங்கெல்லாம் எப்போ வாழ போறோம்னு, சீக்கிரத்துல இது நடக்கணும்னு இதுதான் நாங்க எல்லாரும் போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொன்ன உடனே இப்ப தசரதர் புரிஞ்சுட்டார். அவரும் மகான் தானே. அப்பேற்பட்ட குணேகி தசரதோபமகான்னு சொல்லும் போதே இத்தனை குணங்களையும் சொல்லிட்டு, தசரதன் மாதிரி இந்த குணங்கள் இருந்தது அப்படின்னும் போதே அவர் எப்பேற்பட்ட குணவான்னு தெரியறது ஒன்றும். அதனால எப்பேற்பட்ட குணவானாகக்கூடிய தசரதனும் சந்தோஷப்பட்டு மேல யுவராஜ பட்டாபிஷேகம்னு ஏற்பாடு பண்ணிட்டாரா. இப்படி பட்டாபிஷேகம்னு சொன்ன உடனே எல்லாரும் குதிச்சுன்னு ஓடுறா. ராமருக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம், நாளைக்கு பட்டாபிஷேகம்னு. ஏற்கனவே அந்த அயோத்தியை பார்த்தா பெரிய பெரிய கோபுரம், பெரிய பெரிய மந்திரம், அப்படி எல்லாம் ஒரு நவ நாகரிகமா இருக்கக்கூடிய அந்த நகரம் இப்ப எப்படி இருக்குன்னா, அதுக்கு அலங்காரம் பண்ணினது போல அங்கங்க புஷ்பத்தினாலையும் பந்தல்லாம் போட்டு அங்கங்க தோரணங்கள்லாம் கட்டி அங்கங்க சுகந்தம் வீசுவது போல தூப தீபம் धूपदन्धादिवासितः राजमार्गे कृतश्रीमान् पौरे ராமாபிஷேச்சனே. ராமருக்கு பட்டாபிஷேகம்னு எல்லா இடத்துலையும் தோரணங்கள், இந்த அலங்காரம் எல்லாம் பண்ணி அவ்வளோ சந்தோஷமா இருக்காராம் அயோத்தி ஜனங்கள். அந்த அவ ஆத்து வாசல்ல குழந்தைகள் கோஷ்டியா விளையாடிட்டு இருக்கான். இந்த காலத்து குழந்தைலாம் என்ன பண்ணும், அதை இந்த லௌகீகமா இருக்கக்கூடிய அந்த பேர்கள்லாம் சொல்லி, அந்த விஷயங்கள்லாம் சொல்லி, நான் அது நீ அது, நான் உன்னை குட்ட போறேன் கன் எடுத்துன்னு சொல்றேன், இப்படிதான குழந்தை எல்லாம் விளையாடிட்டு இருக்கு இந்த காலத்துல. இந்த அயோத்தி ஜனங்கள் இருக்கிற குழந்தைகள் என்ன பண்றதுன்னா, அங்க குட்டியா ஒரு இதை போட்டு அதுல நான் தான் ராமர், நான் தான் ராஜ்ய பரிபாலனை பண்ண போறேன், நீங்க எல்லாரும் ஒழுங்கா நடக்கணும், பொய் பேசக்கூடாது, எல்லாரும் வந்து பொய் சொல்லக்கூடாது, சத்தியத்தை தான் பேசணும், நேர்மையா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும்னு ராமர் எப்படி எல்லாம் ராஜ்ய பரிபாலனை பண்ணுவான்றத சொல்லி காண்பிச்சுட்டு இதை விளையாட்டா பண்ணிட்டு இருக்காராம். பாலா அபி क्रीडमानाः गृहद्वारेषु संगताः रामाभिषव संयुक्ताः चक्रुरेव मिथक्कताः. நாளைக்கு ராமர் பட்டாபிஷேகம்னு இப்படி சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கும் மேல ஜனங்கள் கடைசியா ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி சொல்றா. என்னன்னா, ராமர் வந்து பரிபாலனை பண்ண ஆரம்பிச்சிட்டார்னா, பஷ்யேன்ன குக்கம் மனுஜாதிபே, எங்களுக்கு கஷ்டன்றதே உலகத்துல வரவே வராது, யாருக்கும் வந்து வியாதினால கஷ்டப்பட மாட்டோம், மற்ற இதர கஷ்டங்களால கஷ்டப்பட மாட்டோம்னு இப்படி அவளுக்கு ஒரு கான்பிடன்ஸா ராமர் ராஜ்ய பரிபாலனை பண்ணினா. இப்படி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணினா எல்லாரும் இப்படி சந்தோஷமா இருக்கா. நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருமோ? இப்படி இருக்கிற அந்த நாளானது ஒரே ஒரு ராத்திரியில மாறிடுச்சு. இதுக்கு காலம்னு பேர். காலம் என்ன தீர்மானம் பண்றதோ அதுதானே. இத்தனையும் ஏற்பாடு பண்ணி சந்தோஷமா சொன்ன தசரதன் நேர கௌசல்யோட அந்தப்புறத்துக்கு மாத்திரம் அன்னைக்கு ராத்திரி போயிருந்தாருன்னா வெச்ச லக்னத்துல பட்டாபிஷேகம் நடந்தது. அவருக்கு அவருடைய துர்புத்தி என்னாச்சுன்னா, காலம் நேரா அவரை கைகை அந்தப்புறத்துக்கு தான் போக வச்சது. ஏன்னா கைகையினுடைய அழகுக்கும் அவருடைய சுந்தரத்துக்கும் மயங்கினவர். அவள் சொல்லி அவர் முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும்னு முதல்ல கைகிட்ட போறாராம். அங்க போனா ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கா இந்த கூனி, அந்த கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியுமே. அந்த மாதிரி வந்து நீ ராமனுக்கு பரதன், நீ பயப்படாத, நீ வந்து சந்தோஷப்படுற, ராமர் வந்து பட்டாபிஷேகம்னு நீ சந்தோஷப்படுற, நீ சந்தோஷப்படுறியம்மா, கௌசல்யா வந்து ராமருடைய அம்மா, நீ படுத்தின கஷ்டத்தெல்லாம் அவன் உன்னை வந்து திரும்ப படுத்துவா, அதனால நீ இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காத, சௌக்கியமா இருக்க முடியும்னு ஆமாண்டின்னு மனசு மாறி உடனே அவன் சொல்றா. அவளே சொல்லித்தராளாம், பயில பரத பட்டாபிஷேகம்னு கேளு, இங்கே ராமர் இருந்தார்னா ஏதாவது புரட்சி கிளம்போ, சண்டை வரும், அதெல்லாம் சரி வராது, 14 வருஷம் ராமர் காட்டுக்கு போகணும்னு கேளு அப்படின்னா. சரி நான் கேட்கறேன்ட்டேன். உடனே இப்படிலாம் கேட்டா ராஜா ஒத்துப்பாரோ? சொல்றலாம், உன் வலையா ஊரு, உன் பொட்டை அழிச்சுக்கோ, உன் தலையை பிரிச்சு போட்டுக்கோ, பூ எல்லாத்தையும் கீழே போடு, இந்த உயர்ந்த வஸ்திரத்தெல்லாம் கட்டிக்காத, எல்லாத்தையும் தூக்கி இந்த கோப்ப குருகத்துல போய் குப்புறக்கப்படு, இப்படிலாம் சொல்லித்தரலாம் மங்களமா. அவ ஒரு தேவதாஸ்திரி மாதிரி படுத்து கிடக்கா. எங்க கைன்னு பார்த்து தென்னு வரும்போது இப்படி படுத்து கிடக்குன்னு இருக்கிற அந்த கையை மடியில போட்டுன்னு 3 பிரதிஜை. எஸ் சத்யபாச பரிவீத பிதுர் நிதேசம், ராமர் மேல ஆணை பிடிக்க சொல்றேன், உன்னை நான் சந்தோஷப்படுத்துறேன்னு 3 தடவை இப்படி பிரதிஜை பண்ணி நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்ட்டேன். உடனே அவ எழுந்துட்டு தசரதனை சந்தோஷமா பேசாம, 33 கோடி தேவர்களே நீங்க தான் சாட்சி, நான் மேல கேட்க போறதுக்கெல்லாம் நீங்க தான் சாட்சி, இவர் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்ற. உடனே அவருக்கு பயம் வந்துருது, என்ன கேட்டு தொலை போறாரு. உடனே நவ அப்படின்னா என்னது, 9 நாட்களா அப்படின்னா, இல்ல இன்னொரு 5 சேர்த்துக்கோங்கன்னா, இன்னும் 14 நாளான்னா, 14 நாள் கிடையாது, 14
வாரம் கிடையாது, 14 மாசம் கிடையாது, 14 வருஷம் நீங்க வந்து ராமரை விட்டு இருக்கணும். மேலே என் குழந்தையா இருக்கக்கூடிய பரதனுக்கு பட்டாபிஷேகம்னு மயங்கி விழுந்துட்டார் பரத். தசரதன் இப்படி மயங்கி விழுந்தார் தசரதன். மேலே அந்த கலை சுமந்திரர் வரார், பார்க்கிறார். உடனே ராமர் வந்து பார்க்கிறார். ராமர் வந்து பார்த்தா அப்பாவை இந்த கோலத்தில் பார்த்ததே இல்லையா, அவர் வருத்தப்படுறார். உடனே கை தான் பேசுகிறான், உங்கள் அப்பா உங்ககிட்ட பேசணுன்றா பயப்படுறான்னு. உடனே ராமர் ரொம்ப வருத்தப்படுறார். ஒரு அப்பா என்னை பார்த்து பேசுறதுக்கு பயப்படுறதுக்கு அளவுக்கு நான் என்னை வச்சுட்டு இருக்கேன். எங்கள் அப்பா சொன்னால் நான் எதை வேணாலும் பண்ணிடுவேன். எங்கள் அப்பா சொல்லிட்டான்னு யாராவது வந்து ஒரு விஷடப்பாவை கொடுத்து இதை குடி உங்கள் அப்பா சொன்னா குடிச்சிடுவேன். எங்கள் அப்பா சொன்னாலும் ஒரு தடவை ஃபோன் பண்ணிலாம் கேட்க மாட்டேன். அப்படி ஒரு பக்தி வச்சுட்டு இருக்கும்போது இவர் இப்படி பயப்படுறேன்னு சொல்கிறேலே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாராம். தசரதர் வந்து ராமான்னு கதறார், மயங்கி விழுந்துட்டார். உடனே இதெல்லாம் கைகேயினுடைய வேலைன்னு தெரிஞ்சுட்டார் ராமர். உடனே சொல்றா, மேல பரதனுக்கு பட்டாபிஷேகம், நீ வந்து 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னே பாடம்ன்றார். பாடம்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணி, அம்மா உனக்கு பரம கருணை, ஏன்னா ராஜ்யபாரம்ன்றது பெருசாச்சே, இத்தனை அயோத்தி ஜனங்களையும் பார்த்துக்கணும்னா எனக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பா இருக்கக்கூடிய அந்த பாரத்தை உன்பயனா இருக்கக்கூடிய பரதனுக்கு கொடுத்துட்டு சௌக்கியமா காட்டடி 14 வருஷம் ரெஸ்ட் எடுத்துன்னு ஜாலியா போயிட்டு வான்னு இந்த அரண்யத்துல தங்குவது போல எனக்கு கொடுத்தேலேன்னு அந்த தோஷத்திலையும் குணத்தை சொல்லிட்டு கிளம்புறாராம் ராமர். அப்படி கிளம்புறார். மேல நீ உடனே கிளம்பிடணும்ட்டா. பரதன் வழி இருந்துட்டு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு கிளம்பணும்னு இங்க சொல்லிட்டு பரவாயில்லன்னு கிளம்பணும்னா உடனே அவர் உடனே நேரா போனார். தேவிகிட்ட விஷயத்த சொன்னார். தேவி நானும் வரேன்னா தேவியும் லக்ஷ்மண சுவாமியும் அழிச்சுட்டு நேரா வந்தாச்சு. வந்தா இங்க தசரதன் போகக்கூடாதுன்றார், ராமர் போவேன்வார். எப்படியோ கிளம்பிட்டார். இங்க அயோத்தி ஜனங்கள்லாம் வந்துட்டார்ல. ராமோ யாஹீதி சூதம் தம் திஷ்டேதி சஜனாஹ ததா. ராமர் ரதத்துல உட்கார்ந்துட்டு அந்த மரவரியெல்லாம் தரிச்சுட்டு காட்டுக்கு கிளம்புறதுக்கு சித்தமாயிட்டார். இப்படி சித்தமாய் கிளம்பு இப்படி போகணும்னு உட்கார்ந்துட்டு, ஏ சுமந்திரரே அந்த சாரதியை பார்த்து நகர்த்துங்க தேர அப்படின்றார். நகர்த்த முடியலையா, ஏன்னா ராமருக்கு பட்டாபிஷேகம் நின்று போய் மேல ராமர் காட்டுக்கு கிளம்புறான்னு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சேர்ந்துட்டா. அத்தனை அயோத்தி ஜனங்களும் வந்து எப்படி வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம்னு உடனே கையை தட்டி சந்தோஷப்பட்டாலோ, இப்ப எல்லாரும் கண்ணீர் விட்டுட்டு அந்த இடத்துல நீங்க போகக்கூடாது போகக்கூடாது போகக்கூடாதுன்னு கெஞ்சறா. சில பேர்கள் என்ன பண்றான்னா, நீங்க இந்த ரதத்தை வழியா தானே போகணும், இந்த ரதத்துல கொண்டு எங்க தலையை வைப்போம், நீங்க போறதுன்னா இந்த தலையை ஏத்திட்டு தான் போகணும், இதுக்கு மேல எங்க உயிரை வச்சுக்க மாட்டோம்னு தலையை கொண்டு வைக்கிறார். இப்ப ராமர் என்ன சொல்றாருன்னா, அவர் மெதுவா ஆஸ்வாசப்படுத்தி, நான் என்ன இது வந்து இது பித்ருவாக்கிய பரிபாலனம் தர்மம், இது பண்ணித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது, உங்களுக்காக ஒரு தர்மத்தை மீறக்கூடாதுன்னு ஆஸ்வாசப்படுத்தி கொஞ்சம் எழுந்துக்கோங்கன்னா அவ எழுந்துக்கிறாளே தவிர மனசே இல்லை. இங்க என்ன சொல்றாருன்னா, யாஹீதி, ஏ சுமந்திரரே வண்டியை நகர்த்துங்கன்ற. இங்க இவா திஷ்டேதி, சுமந்திரன் நிறுத்துங்கன்ற. யார பேச்சு கேட்கறது அவருக்குன்னு தெரியல, அவருக்குமே நகர்த்த முடியல. ஆனா ராமர் அவருடைய ஆக்ஞை கிளம்பணும். அபயம் நாசகத் சூதஹ கர்த்துமத்வனி சோதிதஹ நிர்கச்சதி மகாபாகோ ராமே பௌரஜனாஸ்ருபிஹி. இந்த காலம் மாறி இப்போ நம்மளுக்கு அக்ரஹாரத்தில் பார்த்தா நம்ம தார் ரோடே போடல, இந்த மண் தரை தான் இருக்கு இங்க. இப்போ எல்லா இடத்துலையும் மண் தரை இருக்கும், வெள்ளம் தார் ரோடு, சிமெண்ட் ரோடு, காங்கிரீட் ரோடுன்னு இப்படி வந்துருது. இப்போ அந்த காலத்துலலாம் பிரதான நகரங்கள்லயே வந்து இந்த மண் தரை தானே இருந்தது. அந்த மண் தரையில 4 பேர் நடந்து வந்தாலே தூசி கிளம்பும். ஆயிரக்கணக்கான பேர் வந்து நடந்தான்னா எவ்வளோ தூசி இருக்கணும். ஆனா ஆயிரக்கணக்கான பேர் வந்து போராட்டம் பண்ணுவது போல ஓடி வந்து இப்படி எல்லாம் இருக்கு, போராதுக்கு அங்க தேர் ரத்தம் இதெல்லாம் இன்னைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா ஒரு சொட்டு தூசி கூட இல்லையா. இந்த தூசியை அடக்கிறதுக்கு ஒரே சக்தி எதுன்னா ஜலத்துக்கு தான். நீங்க என்ன தூசி வேணா இருக்கட்டும், எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும், அங்க வந்து ஒரு 2 சொட்டு மழை பெஞ்சதுன்னா அந்த தூசி எல்லாம் அடங்கிடும். இப்போ வந்து ரொம்ப தூசி பறக்கிறதுனா என்ன பண்றோம், ஓசை வச்சுன்னு அந்த இடத்துல ஜலத்தை தெளிக்கிறோமோ, உடனே அந்த மண் செட்டில் ஆயிடும், அதுல தூசி பறக்காது. இங்க என்ன மழை பெஞ்சதுன்னா, இங்கேயும் ஒரு மழை பெஞ்சுதான். என்னன்னா, பிரசசாம மகீரஜா பௌரஜனாஸ்ருபிஹி, அங்கேயும் ஒரு மழை பெஞ்சுதான். என்ன மழைன்னா, அந்த ஜனங்களுடைய கண்ணீர் ஆகிய மழை பெஞ்சு ஒரு தூசி கூட வெளியில வரலையாம். அப்படின்னா எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பா பாருங்க, ராமர் போகக்கூடாது. அப்படி ஒரு ஆசை ராமர் மேல.
ராமர் அந்த ஜனங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? யா பிரீதிஹி பகுமானஹாச்ச மயி அயோத்தியா நிவாசினாம் மத்பிரியாத்சம் விசேஷேன பரதே சா நிவேஷ்யதாம். நீங்க என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்களோ இதே பிரியம் பரதன்ட்டு வச்சிருக்கணும். நான் வந்து எங்க அப்பா மேல மரியாதை வச்சு தர்மத்துல இருந்து பிதர்வாக்கிய பரிபாலனம்னு நான் இப்படி கரம்ப யதா யதா தாசரதி தர்மமேவ ஆஸ்திதா பவது. இப்படி இவர் தர்மத்துல இருக்கும்போது அந்த ஜனங்களுக்கு இன்னும் ஆசை ஜாஸ்தியா இருக்கலாம். ததா ததா பிரகிருதயா ராமம் பதி மகாமயன்னு. அப்படி இந்த ஜனங்கள்லாம் மேல ராமர் பின்னாடி போயிட்டே இருக்கா. அத ரதம் போறது, ஜனங்கள்லாம் ஓடி வந்துட்டே இருக்கும்போது அக்ரஹாரம் வந்துடுது. அக்ரஹாரம்ன்றது எப்பயுமே கொஞ்சம் தனிதாங்க இருக்கும். அவளுக்கு ஏகாந்தமா இருக்கணும். அந்த யாகம் போது எந்த இந்த வாகனங்களோ இந்த டிஸ்டர்பன்ஸோ இருக்கக்கூடாதுல்ல. அப்படி இருக்கும்போது அங்க பார்த்தா இந்த அக்ரஹாரம் வந்தா அங்க வாசல்ல பார்த்தா அத்தனை பிராமணர்களும் ராமரை விட வயசுல 3 மடங்கு வயதானவர்கள், வித்வத்துல பெரியவர்கள், தேஜஸ் தபஸ்ல பெரியவர்கள் எல்லாரும் வந்து அழுது நிற்கிறார். இதுக்கு மேல தேர்ல போக முடியுமா ராமரால? ஏவம் ஆர்த்தா பிரலபான் தான் விருத்தான் பிரலபதா திஜான் அவேக்ஷ்ய சகசா ராமஹ ரதாத் அவததாரஹ. ரதத்திலேருந்து குதிச்சு ஒரு நமஸ்காரம் பண்றாராம். இதுக்கு மேல ரதம் வேணா கொஞ்சம் முன்னாடி போயிட்டும், இவா முன்னாடி நான் ரதத்துல வருவேனா அப்படின்னு நேரா போய் நடந்து போய் அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி பிதர்வாக்கிய பரிபாலனன்ற தர்மம் இருக்கு, நான் போய்தான் ஆகணும், நீங்க போகக்கூடாதுன்னு சொல்றீங்களே, நான் என்ன பண்ணட்டும்? உடனே அவர்கள் சொல்றாலாம், பிராமண்யம் கிருத்சமேதத்வாம் பிரம்மண்யம் அனுகச்சதி திஜஸ்கந்தாதிரூடஹாத்வாம் அக்னயஹ அபி அனுயாந்த்யமி. அவர் தான் சொன்னாரானோ, எல்லாம் பிராமணர்களுக்கு முக்கியம் என்ன? அக்னி தானே. பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கும்போது சமிதாதானம், கல்யாணம் ஆனதுன்னா உபாசனம், யாகம் பண்ணினா அக்னிஹோத்திரம். இந்த அக்னியை வச்சுதானே எல்லா காரியங்களும். அந்த அக்னி அணையாம பார்த்துட்டே இருக்கணுமோனோ, இந்த அக்னியை வச்சுதான் கடைசி சம்ஸ்காரத்துல இந்த அக்னி தான், அது வள்ளி இந்த அக்னி வரும். அப்படி அந்த அக்னி தானே பிராமணர்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்ப அவ என்ன சொல்றாருன்னா, நாங்க எல்லாரும் எங்களுடைய அக்னியை எடுத்துன்னு வந்துட்டோம், நாங்க மேல திருப்பி எங்க அக்ரஹாரத்துக்குள்ள போக மாட்டோம், நீ காட்டுக்கு போ, நானும் உங்க கூடயே வரும், உனக்கு வெளிச்சத்துக்கு வேற எதுவுமே தேவை வேணாம், எங்களுடைய அக்னியை கொண்டு வரோம், அந்த அக்னியை வச்சு வெளிச்சத்தை காமிச்சுட்டே போறோம், நீ உங்க பின்னாடி வந்துட்டே இருக்கோம், நாங்க மேல இருக்க மாட்டோம்ன்றா. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றான், அனபாப்த ஆதபத்ரஸ்ய. அதுலயே சில பேர் வாஜபேய ஆதி யாகங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த வாஜபேய யாகம் பண்ணும்போது என்னன்னா, அந்த தேசத்தை பரிபாலனம் பண்ணக்கூடிய ராஜா வந்து வெண்கொடை பிடிக்கணும். அந்த அந்த வாஜபேயம் பண்ண தீட்சிதருக்கு அந்த மாதிரி தசரதனும் தர்மாத்மா தானே. இந்த மாதிரி யார் யாக யஜ்யங்களும் வந்து கேட்டார்னா அவருக்கு வாரி அணைச்சு கொடுப்பார். அவரே வந்து இருந்து இந்த வாஜபேயம் பண்றவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி அந்த வெண்கொடை பிடிச்சிருக்கார். இந்த எல்லாரும் என்ன ஆசைப்பட்டார், ராமம் சத்ராவதானம்னு நீ வந்து ராஜாவா ஆயிட்டன்னா அப்ப வந்து நீ ஒரு பெரிய ஒரு யானையில உட்காந்துண்டு, அந்த யானையில மேல இருக்க சிம்மாசனத்துல உட்காந்துண்டு அந்த வெண்பட்டாடைய போட்டுண்டு வெண்கொடைய பிடிச்சி அந்த வெண்கொடையில தொங்கக்கூடிய அந்த குஞ்சங்கலங்கள்லாம் தொங்கிட்டு இருக்கும், அது உன் முகத்தை மறைச்சுட்டே வரும்போது அதுக்கு நடுப்புற குஞ்சலத்துக்கு நடுப்புற உன் முகத்தை பார்க்கணும்னு நாங்க ஆசைப்பட்டு இருக்கோம்னு இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம்னு ஜனங்கள்லாம் ஆசைப்பட்டாலும் உன்னை வெண்கொடைக்கு இந்த சாமரத்துக்கு அந்த குஞ்சலத்துக்கு நடுப்புற பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலே அந்த அயோத்தி ஜனங்கள்லாம், நாங்களும் ஒரு கொடை வச்சிருக்கோம், என்னன்னா எங்கள்கிட்ட வாஜபேயம் பண்ண கொடை இருக்கு, அந்த கொடையை எடுத்துன்னு உங்க கூட வந்துடும், எங்க போனாலும் உங்கள்கிட்ட வச்சிருவோம். இத்தனை பேரோட கொடை இருக்கணும், உங்களுக்கு வெயில்னால பாதிப்பு வராது, மழைனால பாதிப்பு வராது, பலினால பாதிப்பு வராது, இதுக்கு மேல எங்களால் இங்க இருக்க முடியாதுன்னு இந்த பிராமணர்கள்லாம் வந்து அயோத்தி ஜனங்கள்லாம் ராமர்கிட்ட புலம்புறா. இப்படி அவர்லாம் சொன்ன உடனே இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நமஸ்காரம் பண்ணி அவள்கிட்ட ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு அவ சொல்றாளாம், நீ நாங்க வரோம்னு சொல்றியே ராமா, இந்த மரங்கள்லாம் பார். இப்ப இந்த ரெண்டு விசேஷமா, இப்ப மரங்கள்லாம் ஸ்தாவரம், பட்சிலாம் ஜங்கமம். இங்க ரெண்டு விசேஷம் என்னன்னா, வதிரேகமா ஆறுது, மரங்களால நகரவே முடியாது, அது ஒரே இடத்துல தான் இருக்கும், அது ஸ்தாவரம். பட்சியால அசையாம இருக்கவே முடியாது, அது எங்கேயாவது சேஷ்டைகள் பண்ணிட்டே இருக்கும், ஆகாரத்துக்காக தேடிட்டே இருக்கும். இங்க ராமர் காட்டுக்கு கிளம்பும் போது அப்படியே வதிரேகமா இருக்கான். நீ நாங்க வரோம்னு நீ வந்து ஆச்சரியமா நினைக்கிறியே, இப்படி ஆசையா இருக்கேலேன்னு நினைக்கிறியே,
இந்த மரங்கள்லாம் பாரு இங்க இருக்கிறது, அது என்னன்னா அந்த மரங்கள்லாம் வாயுனுடைய சகாயத்தினால என்ன பண்றதுன்னா தன்னால பூமியிலேருந்து வெளில வர முடியல. அதனால வாயுனுடைய சகாயத்தை வச்சுட்டு ஆட்டி 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 அந்த மரங்கள்லாம் ஆடிண்டே இருக்கிறத பார்த்து சொல்றாளாம், ஒன் கூட அதுவும் சேர்ந்து காரணத்துக்கு வரத்துக்காக வாயு சகாயத்தினால ஆடிண்டே இருக்குப்பார். இந்த மரங்கள்லாம் நாங்கெல்லாம் வர்றது என்ன பெரிய விஷயம். அந்த மரங்கள்ல எப்பயுமே இப்படி கிச்சு 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 கிச்சுன்னு சேஷ்டை பண்ணக்கூடிய அந்த பட்சிகள்லாம் போராட்டம் பண்ணுவது போல இப்படியே நின்று இருக்கான், யோகிகள் மாதிரி உட்காந்துருக்கான். ஏன்னா அதால சேஷ்டை பண்ணாம இருக்கவே முடியாது. ஆனா நம்மளால முடியாத ஒரு விஷயத்த நம்மளுக்கு அதிகப்படியான சுகம் வந்தாலும் பண்ண முடியும், அதிகப்படியான துக்கம் வந்தாலும் பண்ணும். பசிதா அதிகப்படியா ஒரு துக்கம் வந்துருதுன்னா அன்னைக்கு பசி தாகலாம் தெரியுமோ, ஜலம்லாம் அப்புறம் குடிச்சிக்கலாம், காரியத்தை பார்ப்போம்னு வருத்தத்துல தான் இருப்போம். அந்த மாதிரி இந்த அதிகப்படியான துக்கம் என்னாச்சுன்னா அந்த பட்சிகளால நகர்ந்து இருக்கக்கூடிய பட்சிகள் யோகிகள் மாதிரி இருக்கான். நகரவே முடியாத விருட்சம் வாயினுடைய சகாயத்தினால நகர்ந்து ராமர் கூட போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது போல இருக்கு. இப்படி இருக்கே ராமா, இதுல சொல்லிட்டு சர்வபூதானு கம்பினம், நீ ஏதோ மனுஷர்களுக்கு மாத்திரம்தான் நீ பார்த்து நல்லது பண்ண, இதுல இருந்து எல்லாருக்கும் ஹிதம் பண்ணியிருக்க. நீ பசு பட்சி சரி இந்த மிருகங்கள் குதிரைகள் அங்க இருக்கிற யானைகள் பட்சிகள் எல்லாத்துக்கும் சர்வபூதானு கம்பினம் அப்படின்னு நீ பண்ணியிருக்கேன்னு இப்படி பண்ணி போயிட்டார். நேராக தமசா நதிக்கு போயிட்டார். சரையூ நதிக்கு வந்தாச்சு. சரையூ நதியில் எல்லாரும் அவாவா என்னன்னா ராமர் மேல வச்ச ஆசையில அந்த மரத்தடியில இருக்கிற அந்த வேர்ல தலை வச்சு தூங்கிட்டான் அலுப்புல. அதை பார்த்து ராமர் கண்ணீர் விடுறாளாம், இவா வச்ச ஆசைய நான் எப்படி திருப்பி வைக்கேன். விக்ஷமூலேஷு சம்சுப்தானு பஷ்ய லக்ஷ்மண சாம்பிரதம். ஹே லக்ஷ்மணா, இவாளுக்கு என்ன பதில் பண்ண முடியும்? ஒரு ராஜா என்ன பண்ணணும்னா இவாளுக்கு வர கஷ்டத்தை வரத்துக்கு முன்னாடி அவளை காப்பாத்துறது தான் ராஜாவனுடைய ஒரு கடமை. ஆனா இவா என் பொருட்டு இவா கஷ்டப்பட்டு இருக்கா, இதுக்கு மேல இவா கஷ்டப்படக்கூடாதுன்னு ராமர் என்ன பண்றாருன்னா அங்கேருந்து யாருக்கும் தெரியாம ரதத்தை எடுத்து கிளம்பிடுறார் சரையூர். இப்படி கிளம்பிண்டே போறார். விஷாலான் கோசலான் ரம்யான் யாத்வா லக்ஷ்மண பூர்வஜா அயோத்தியாபிமுகே தீமான் பிராஞ்சலிஹி வாச்சமப்ரவீத். இப்படி எல்லாத்தையும் முடிச்சிட்டு கிளம்பி இப்படி இந்த சரையூல அக்கறைக்கு போயிட்டு அடுத்தது நேரா காட்டுக்குள்ள கங்கை தாண்டி போயிடணும். அப்படி போகிறதுக்கு முன்னாடி ராமரை பக்கத்துல சீதையும் லக்ஷ்மணரையும் வச்சுட்டு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றார். சாஷ்டாங்கமா யாருக்கு பண்றாருன்னா அங்க வால்மீகி வசிஷ்டருக்கோ பண்ணல, விஷாலான் கோசலான் ரம்யான் அயோத்தியாபிமுகே தீமான் அந்த அயோத்தி தேசத்துக்கு நமஸ்காரம் பண்றார். ஏன்னா இத்தனை வருஷமா எத்தனை பேர் பரிபாலனை பண்ணிட்டு இருக்கா, அத்தனை பேருக்கும் சர்வ சௌக்கியத்தையும் கொடுத்து எல்லாரையும் அந்த தர்மத்துல இருக்கவளையும் பார்த்து சர்வ சமர்த்தியும் கொடுத்து இப்பேற்பட்ட பூமியா இருக்கக்கூடிய நீ உனக்கு நமஸ்காரம்மா அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி தேவையும் நமஸ்காரம் பண்ண சொல்ற, லக்ஷ்மண சுவாமியும் பண்ண சொல்ற. அப்படி பண்ணிட்டு ஒரு மனுஷன் ஒருத்தன் இருந்தானா, ஒரு பெரியவா இருந்தான்னா நான் போயிட்டு வந்துடுறேன் மன்னிச்சுக்கோங்க நான் திரும்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவோம்னு ஏதாவது முக்கியமான காரியம் இருந்தான்னா அந்த மாதிரி அந்த அயோத்தியா நம்ம இந்த நான் சொன்னேன் இந்த பூமியை நம்ம தாயாரா தானே பார்க்குறோம். அந்த தாயார்கிட்ட சொல்லிட்டு போகிறது போல சொல்றாராம், ஆப்ருச்சே த்வாம் புரி ஸ்ரேஷ்டே தைவதானி சயானி த்வாம் பாலயந்த்யவசந்தி ச நிவృத்தஹ வனவாசஸ்த்வாம் அன்ருணஹ ஜகதீபதேஹ புனஹ த்ரக்ஷ்யாமி மாத்ரா ச பித்ரா ச சகசங்கதஹ. நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்றது போல கேட்கிறாளாம், அம்மா என்ன மன்னிச்சுக்கோ, உன்னை பரிபாலனம் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு இப்ப கிடைக்கல, ஆனா நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும். யாரு? வைகுண்டவாசி பிரார்த்தனை பண்றாராம் அந்த அயோத்தியை பார்த்து. என்ன சொல்றாருன்னா, எனக்கு பித்ருவாக்கிய பரிபாலனம்ன்ற கடன் வந்துடுது, இந்த கடனை தீக்கிறதுக்காக 14 வருஷம் உன்னை விட்டு போகிற மாதிரி ஆயிடுத்து, ஆனா நான் போயிட்டனேன்னு நீ என்னை கோச்சிக்க கூடாது. புனஹா திரக்ஷ்யாமி மாத்ராச்ச பித்ராச்ச சகசங்கதா. எங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து என் குடும்பத்தோட உன்னுடைய ராஜ்யத்துல இருந்து பரிபாலனம் பண்ணணும்னு நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு அயோத்தியை பார்த்து நமஸ்காரம் பண்றார். அப்படின்னு இப்படி ஒரு அயோத்தியா காண்டத்துல கிளம்பி போறார். அந்த அயோத்தியினுடைய பெருமை. இப்படி கிளம்பி போய் அங்க போயிட்டு பஞ்சவட்டியில வசிச்சு அங்கேருந்து ராவணனால அபகரிக்கப்பட்டு
மேலே அங்கே லங்கைக்கு போனதுக்கப்புறம் இங்கேருந்து சுக்ரீவன் ஆஞ்சநேய சுவாமியை சக்கியம் பண்ணிட்டு அங்கேருந்து எல்லா சகாயத்தினால சேது பந்தம் பண்ணி மேலே ராவணாதிகள் எல்லாரையும் சமூலமாக சம்ஹாரம் பண்ணி அங்கேருந்து கிளம்பி தேவியை அழிச்சுன்னு புஷ்பக விமானத்தில் கிளம்புறார். அப்படி கிளம்பி வரும்போது தேவி கிட்ட சொல்கிறாராம். அப்போ தான் வந்து ரிவர்ஸாக ராமாயணம் சொல்லிட்டு வர்றார் அவர். அப்போ தான் சொல்கிறார், தேவி இங்கே பாரு, இங்கே தான் ராவன். தேவிக்கு தெரியாத ஒன்றும் என்ன நடந்ததுன்னு. அங்கே வந்து ராமர் வந்தால் சண்டை போட்டுருக்காருன்னு தான் தெரியும். தேவிகிட்ட எல்லாரும் காமிக்கிறாரா ராமர், உனக்காக இங்கே ராவணனை சம்ஹாரம் பண்ணினேன், உனக்காக இதை பண்ணினேன், இங்கே தான் உனக்காக இதை பண்ணினேன். இந்த பாரு, இந்த சேது கட்டியிருக்கேன் பாரு, இந்த சதுஷ்கோடியிலேருந்து இந்த லங்கை பரியந்தம், இது யாருக்கு, உனக்காக அப்படின்னு தேவியிட்ட காண்பிக்கிறாராம். சீதை வெக்கத்தோட குறிச்சிக்கிறார். ஏன்னா சீதா சீமந்தித சமுத்ரா, உலகத்துல யாராவது பண்ண முடியுமா? என்ன தேசிகன் சொல்லும் போது இந்த சீமந்தம்னு ஒன்று ஸ்திரீகளுக்கு பண்ணுவா. அது என்னன்னா நடுப்புற வகுடு எடுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து கண்ணாபண்ணான்னு வகுடு எடுத்து வாரிக்க கூடாதுன்றது தர்மசாஸ்திரம். அது என்னென்ன எப்படி வந்து இந்த சீமந்தம் போது இந்த வகுடு எடுத்து அந்த நேராக கோடு மாதிரி இருக்கும்ல அந்த ஸ்திரீகளுக்கு அந்த வகுடு எடுத்தது, அந்த மாதிரி ராமர் ஒரு சீமந்தம் பண்ணாராம். என்னதுன்னா இந்த தனுஷ்கோடியிலேருந்து அந்த லங்கை பரியந்தும் பாலம் கட்டினார்ல, அது வெள்ளையா வந்து சீமந்தம் பண்ணுவது போல இருக்குதான். சீதா சீமந்தித சமுத்ரா அப்படின்னு தேசிகன் வர்ணிக்கிறேன். இப்படி உனக்காக பண்ணினேன் அப்படின்னு எல்லாத்தையும் காண்பிச்சுட்டே வர. அப்படியே வரும்போது அங்கே கிஷ்கிந்தையில் வந்து எல்லாரையும் ஏற்றிண்டு இப்படி நேராக வரும்போது ஆகாச மார்க்கத்தில் தானே வர. வந்துட்டே இருக்கும்போது தேவியை பார்த்து சொல்றாராம், ஏஷா சா திருஷ்யதே அயோத்தியா ராஜதானி பிதுர்மமா. இது என்ன தெரியுமா தேவிக்கு என்ன தெரியாத, அயோத்தி, இதுல வந்து ராஜதானி, இது கோசல தேசத்துடைய ராஜதானி, இங்க தான் எங்க அப்பா உங்க தசரதன் ராஜ பரிபாலனை பண்ணிட்டு தெரியாதோ. ஆனா ராமருக்கு 14 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அயோத்தியை பார்க்குறாரா, அந்த சந்தோஷமா ஆகாசத்துல தேவியை கூப்பிட்டு சொல்றாராம், இது என்ன தெரியுமா தேவி சீதே, இதுதான் எங்களுடைய அயோத்தியா ராஜதானி. ஒன்று நம்மளுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம பிடிச்சதை நம்ம பார்க்குறோம், நம்ம என்ன பேசுறோன்னே தெரியாதுல்ல. அந்த மாதிரி அவருக்கு சந்தோஷமா அந்த அயோத்தியை பார்த்த உடனே ஏஷா சா திருஷ்யதே ராஜதானி பிதுர்மமா. இப்ப அப்பாவும் கிடையாது, அவர் கிளம்பி சொர்க்கலோகத்துக்கு போயிட்டார். அடுத்த மூத்தமான இருக்கக்கூடிய ராமருக்கு தான் இந்த ராஜ்யம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இது என்னுடைய வீடுன்னு சொல்லலையா, என்னுடைய நகரம்னு சொல்லலையா, என்னோட ராஜ்யம்னு சொல்லலையா, எங்க அப்பாவுடைய ராஜதானி. பிதுர்மமா திருஷ்யதே அயோத்தியா, இதுக்கு அயோத்தியான்னு பேரு. எங்க அப்பாவுடைய ராஜதானி அயோத்தியான் குரு வைதேகி பிரணாமம் புனராகதா. அவர் சொல்லிட்டு கிளம்பினாரோன்னு கிளம்பும்போது, அம்மா நீ மன்னிச்சுக்கணும், என்னுடைய சில கடன்கள்னால நான் இங்கேருந்து கிளம்புற மாதிரி ஆயிடுத்து. அதனால 14 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து நான் வந்து என்னுடைய குடும்பத்தோட சகிதமா அவங்க கூட சௌக்கியமா இருக்கணும்னு அது இப்ப தீர போறதோன்னு, அதனால நீ நமஸ்காரம் அது நம்மளுக்கு தீர்த்து வைக்க போறா மேல அயோத்தியா மாதா அப்படின்னு சொல்லிட்டு அயோத்தி பிரணாமம் குரு, அவரும் நமஸ்காரம் பண்ணி தேவியும் பார்த்து நமஸ்காரம் பண்ண சொல்றார். அயோத்தியான் குரு வைதேகி பிரணாமம் புனராகதா அப்படின்றது தேவிகிட்ட சொல்லி நமஸ்காரம் பண்ண சொல்றாரா. ஏதோ கௌசல்யை பார்த்து நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லுவது போல ராமர் தன் மாதா மாதிரி நினைக்கிறாராம் அந்த அயோத்தி. ஏதோ அயோத்தியான்னு சொல்றோம், அந்த அயோத்தியினுடைய பெருமை இவ்வளோ இருக்கு உள்ளுக்குள்ள. அயோத்தினா அயோத்தியில இருந்தார் போனார் கிளம்பினார் இல்லாம அயோத்தியை வச்சுட்டே இவங்க பேச முடியறது. அத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு ராமாயணத்துல அயோத்தியினுடைய பெருமை. ஏதோ அயோத்தினா அயோத்தி பூமி மாத்திரம் கிடையாது ஒன்றும். எப்படி நான் முதல்ல சொல்லும் போது பாரத தேசம்னா பாரத தேசம் மாத்திரம் கிடையாது, அதை வசிக்கிற ஜனங்களும் பாரத தேசத்தை சேர்ந்தவர்கள் தான். பாரத தேசம் பாரதியர்கள். அதே மாதிரி அயோத்தியா தேசம், அயோத்தியால வசிக்கிற ஜனங்கள், 2 பேருடைய மகிமையும் தெரிஞ்சுக்கக்கூடிய பாக்கியம். இந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாபிக்காக கொடுத்து அழகாக பேச சொன்னார். இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக இருந்தது. நம்ம பாலாஜினாவுடைய அவருடைய யோஜனை தான் அது. அதில் இது ரொம்ப இதுவாக இருந்தது. அவர் சொல்லும்போதே சொன்னார், இங்கே நித்தியப்படி சொல்லிட்டு இருக்கிற இந்த அயோத்தியா காண்டம் இதெல்லாம் ரொம்ப சொல்லாதபடிக்கு புதுசாக ஏதாவது சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் இல்லாட்டி சொல்லும்போதே சொன்னார். அதனால் அது கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் தேடி மெனக்கெட்டு அயோத்தியினுடைய பெருமை எப்பயுமே ராமரை வச்சு தான் ராமாயணம் இதுவாகும். அதனால் அயோத்தியா ராமராக இருக்கக்கூடிய ராமரையும் அயோத்தியும் சேர்த்து பேசணுன்றதுனால அது சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்கள்லாம் எடுத்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் சொல்லக்கூடிய சத்சங்கம் சொல்லக்கூடிய பாக்கியம் குருநாதருடைய கிருபையினாலையும் எல்லாருனாலையும் கிடைச்சது. மேலும் எல்லாருக்கும் க்ஷேமம் அடையணும். அடுத்தடுத்து நாளைக்கு ஆஞ்சநேய ராமர் நினைக்கிறேன்,
அதுக்கப்புறம் அடுத்தது விபீஷண ராமர், எல்லா ராமர்களும் இருக்குது. எல்லாரும் வந்து இப்போ எல்லாம் நம்ம சிஷ்யர்கள் தான் வந்து சொன்னா. நேற்றுக்கு கிருஷ்ணதாஸ், நேற்றுக்கு ராமகிருஷ்ணதாஸ், இன்னைக்கு நான் சொல்கிறேன், நாளைக்கு கோபால்தாஸ், இந்த மாதிரி வரிசையாக வந்து சொல்ல போகிறா. ஸ்ரீநாத் தாஸ் எல்லாரும் வந்து சொல்ல போகிறா. எல்லாம் இது வந்து குருநாதருடைய விஷன். அவர் இப்படிலாம் சொல்லணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும், இந்த மாதிரி கதை சொல்லணும்னு 1 வருஷம் 2 வருஷம் சொல்லிக் கொடுக்குறதே இப்போ சிரமமாக இருக்குது. எங்களை எல்லாரையும் அவர் 24 வருஷமாக வச்சு மேய்ச்சிருக்கார், சொல்லி கொடுத்துட்ருக்காரு எல்லாம் விட்டு விடாமல். என்னென்னா இப்போ கூடவே எனக்கு பண்ண சொல்லிகிட்டே இருப்பா. சம்ஸ்காரத்துக்குன்னு ஒரு பாடசாலை கிடையாது, நீ இப்படி கதை சொல்லுன்னா வராது. கதை மாத்திரம் கூடையே இருந்து கேட்கணும். ஏன்னா பாம்பேயில் ஒரு மாதிரி கதை சொல்லணும், மெட்ராஸில் ஒரு மாதிரி கதை சொல்லணும், சிவகாசி போனால் ஒரு மாதிரி கதை சொல்லணும், தூத்துக்குடி போனால் ஒரு மாதிரி சொல்லணும், இந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டுகளுக்கு போனால் ஒரு மாதிரி கதை சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லணும். அப்போ தான் ரசிக்கும். நீ வந்து சந்தியாவனம், அனுஷ்டானம், பிரம்மச்சரியம் இதெல்லாம் போய் உட்காந்துட்டு நம்ம சவுத் ஆஃப் தமிழ்நாட்டில் சொன்னேன்னா அவள் கொட்டாரம் கரைச்சி இதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு வர 4 பேர் கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி இடத்துல பொது தர்மம், சாமானிய தர்மம் தான் சொல்லணும். இந்த மாதிரி அக்ரகாரம் நம்மளவா நிறையா பேர் இருக்காருன்னா அப்போ அந்த பிராமண தர்மத்தை நிறையா சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல எப்படி சொல்லணுன்றத சொல்லி கொடுத்தா வந்துடாது. அதில் அந்த இடத்துல போய் கேட்கணும், அப்போ தான் வரும்னு அந்த மாதிரி சொல்லி குருநாதர் கூடயே இருந்து சஞ்சாரம் பண்ணி அப்படி கற்றுன்றது தான் இந்த பிரவச்சனம்லாம். அதனால் குருநாதருடைய சங்கல்பம், சுவாமி சங்கல்பம், பாலாஜினோட முயற்சி, இந்த சத்சங்கமானது புதுசாக ஒரு இதில் ஒரு காம்பினேஷனில் நடக்கிறது ரொம்ப திருப்தியாக இருக்குது. பிரம்மே முகூர்த்தே பரிதஸ்வபக்தைः சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூப ஸ்வதைல சம்சேவகரோகஹர்த்ரே பாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. ஜானகீகாந்த ஸ்மரணம், கோபிகா ஜீவன ஸ்மரணம். நம பார்வதி பதயே. बोला कुंडली कवरदा सद्गुरुनाथ महाराज की, प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की, सद्गुरु विठलदास महाराज की, समस्त साधु मंडली की. आंजनेय मूर्ति